திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெருமானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயளகும் பெருமை கருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதமுரடிகள் அடியணைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறிலே ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதன் தங்கோல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த திருவாசம் தொடர் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு துணையா இருக்கின்ற நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான அறக்கட்டளை அமைப்பிற்கும் துணையாய் நிற்கின்ற அத்தனை அமைப்புகள் அதனுடைய பொறுப்பாளர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று துவங்கிய மாணிக்கவாசகனுடைய 8ஆம் திருமுறையை கடந்த 3 வகுப்புகளாக சிந்தித்து இன்றைக்கு 4வது வகுப்பிலே நாம் இருக்கின்றோம். இதுவரைக்கும் நடந்த பகுதிகளை எல்லாம் ஒரு செய்தியா சொன்னால், நம்முடைய சுரேஷ் ஐயா காலையில் எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார்கள். வாழ்க வெல்க போற்றி என்பதனை விளக்குக என்று போட்டிருந்தார். அவர் வாழ்க, அவருடைய செயல்கள் எல்லாம் வெல்க, அவர்களை நாம் போற்றுகிறோம். இது சுரேஷ் ஐயா சொல்லல, பெருமான சொல். வாழ்க வெல்க போற்றி என்று சொன்னார். 6 வாழ்க, அப்புறம் 5 வெல்க, அதுக்கப்புறம் 8 போற்றி. 6, 5, 8 அதுதான் திருவாசகத்துடைய மொத்த பாட்டு. 658. 656 என்பதுதான் பழைய பதிப்புகள் எல்லாம். அதன் பின்னர் 2 பாடல்கள் சொல்றாங்க இடைச்செருகளை அமைந்திருக்க வேண்டும் என்று. இப்போ அண்மையில ஒருத்தர் சொல்றாரு 659ங்கிறார். இருக்கலாம். இது என்ன, இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏட்டு பிரதிகள்ல இருந்தது. இன்னைக்கு அந்த ஏடுடைய காலம், லைஃப், புஸ்தகம் நம்ம பேப்பர் மாதிரி கிடையாது. அதை பத்திரப்படுத்தி மஞ்சள்ல இது பண்ணி எல்லாம் வச்சிருந்தா கூட ஒரு கால எல்லையில ஏடு பொறுப்பொருன்னு போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரதி எடுத்து வைப்பாங்க. ஏன்னா கார்பன் காப்பி வச்சு எழுத முடியும் கிடையாது, ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா? முடியாது, எழுதணும் திரும்ப. இப்படி எழுதும் பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா பிழைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தண்டமாணி தேசிகர் இன்னொரு காரணம்னு சொல்றாரு. ஒரு கால எல்லையில எப்படி இருந்திருக்குன்னா, சிவபூஜை எடுக்க வாய்ப்பில்லாதவர்கள், ஏதோ ஒரு இதுல வாய்ப்பு அவங்களுக்கு அமையல, ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணாங்களாம், திருவாசகத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. திருவாசக பூஜைன்னு பேர். அதனால திருவாசக ஏடையே வச்சு சிவபெருமானா வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க வீட்டுல.
இப்ப அந்த நிலை வரும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா நாம் பூஜை பண்ணணும்னு சொல்லி இப்ப திருவாசக ஏடுகள் தேவை அதிகமாச்சு. அதனால அவசர அவசரமா எழுதி ரெடி பண்ணாங்க. இப்படி அவசரம் பண்ணும் பொழுது என்னாச்சுன்னாரு, பிழைகள் வந்தன. அதனால பாடபேதம் அதிகமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம்னு தண்டபணீஸ்வரர் குறிப்பெழுதுறார். அப்ப நிறைய பிரதிகள் இவ்வாறு எடுக்கும் பொழுது அதுல இடைச்செருகள் இந்த மாதிரி தவறுகள் வர்றதுக்கு அமைப்புகள் இருந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு அந்த 6, 5, 8 என்பதனை போற்றி என்றும் வாழ்க என்றும் வெல்க என்றும் மங்களம் வாழ்த்தாக அமைத்து என்று ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டார் அருணையார் உரையில. தண்டபாணி தேசிகர் கொஞ்சம் விரிவா எழுதுறார். அவர் போற்றி என்பதனை நாதாதி காரணமாய் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படின்னா நாத ஆதி காரணமாய்னா நாதனாகிய தலைவன் அவன் ஆதியிலிருந்தே இந்த உயிர்கள் மீது உள்ள கருணையினால் செய்யப்பட்ட அந்த செயல்களுக்காக அவனுடைய திருவடிகள் வாழ்க. முதல்ல அது சொன்னதெல்லாம் அவனுடைய சிறப்பியல்பாகவே அமைஞ்சது. நமச்சிவாய வாழ்க அது அவனுடைய மந்திரம். நாதன் தாழ் வாழ்க அவனுடைய திருவடி. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் அது அவனுடைய தொழில். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குருமணி அது அவன்தான். அதனால மணி குருக்கெல்லாம் மணியாய்த்துகள் என்ற உயர்ந்தது அது யாரு? சாமி தான் சொல்லுது. அதனால குருமணி தன் தாழ் வாழ்க. ஆகவமாகின்ற அன்னிப்பான் அதுவும் சாமிதான். அதனால அவனை வாழ்க. ஏகனாகவும் அநேகனாகவும் இருக்கின்ற இறைவன். இறைவன் என்று சொன்னால் எல்லா பொருளிலும் தங்குபவன் என்று பொருள். ஆனால் அவன் உயிர்களோடு உயிர்களாகவும் நின்றும் அதே நேரத்தில் தனித்தும் நின்றும் அருள் செய்கின்ற தன்மையினால் ஏகன் அநேகன் என்று சொல்லி இவ்வளவு நேரம் சொன்னது அவ்வளவு முழுக்க அவனை பற்றியே சொன்ன சிறப்பிலக்கணங்கள் என்று சொன்னார். அடுத்தால வெல்கை என்று சொல்றதெல்லாம் நமக்கு அவன் செய்த உபகாரங்கள். அப்பேற்பட்ட வாழ்க வாழ்க என்று போற்றக்கூடிய உயர்ந்த நிலையில இருந்த பெருமான் உயிர்களுக்காக இறங்கி வந்து அவன் செய்த செயல்கள் வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தன். இந்த வெல்கே என்று சொன்னதெல்லாம் ஒரு மன்னவனுடைய கொற்றம் போல் என்று எழுதினார். ஒரு அரசன் எப்படி இருந்து குடிமக்களை காப்பான், அரசனா எப்படி இருக்கணுங்கிற திருவாரூர்ல சொல்லும் பொழுது பெரிய புராணத்துல நகர சிறப்புல சொன்னார். அரசனாவான் எப்படி இருக்கணுங்கிறாரு. 5 விதமான பாதுகாப்புகளை உறுதிப்படுத்தணுங்கிறார். தன்னால், தன் பரிசனத்தால், பிற உயிர்களால், கள்வரால், வரிசை சொல்லிட்டே வர்றார். யாருல இருந்தெல்லாம் அவங்களுக்கு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அரசன் கொடுக்கணுமா? அதுல முதல்ல என்ன சொல்றாரு? தன்னால்னர். தன்னாலே பிரச்சனை இருக்கக்கூடாது. அந்த ஒரு கொடுங்கோல் அரசன் சார் அவங்க காலம் ஏன் கேட்கறீங்க அப்படின்னு ஆயிடப்படாதான். தன்னால். அதுக்கப்புறம் சொன்னாரு தன் பரிசனத்தால்னாரு. தன் பரிசனம்ங்கிறது அவனுடைய அதிகாரிகள், அவனுடைய கட்சிக்காரங்க. அப்படி தலைவர் நல்ல ஆளுதான் சார், ஆனா அவருக்கு கீழே 2-3 ஆபீசரை போட்டிருக்கான், அவன் படுத்துற பாடு இருக்க அப்படின்னு வரப்படாதான். தன் பரிசனத்தால். 3வது சொன்னாரு நாட்டு மக்களுக்கு பகைவரால் துன்பம் வரக்கூடாது. பகைவரால் அப்ப நாட்டுக்கு நாடு இப்ப பாண்டியன் போய் சோழனை படையெடுத்தான்னா மன்னனுக்கு மன்னன் தான் சண்டை நடக்கணும், வீரர்களுக்கு தான் சண்டை நடக்கணும். உயிர் போறது யாருன்னா வீரர்களா தான் இருக்கணும், வழி அங்க உள்ள பொதுமக்களா இருக்கக்கூடாதான். அதனால பகைவரால் துன்பம் வராமல் பார்த்துக்கிட வேண்டியது யாருன்னாரு? மன்னன். 4வது சொன்னாரு கள்வரால்னாரு. வீட்டை பூட்டிட்டு ஒரு நாள் ஊருக்கு போக முடியல சார், பூட்டை உடைச்சிட்டு போயிடறான் அப்படின்னு இருக்கப்படாதான். கள்வரால். 5வது ஒண்ணு சொன்னார் பிற உயிரால்னார். பிற உயிர்களால அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னாரு, ராத்திரி பயமாத்தான் சார் இருக்கு, யானை எந்த நேரங்களை இறங்குமோனது இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கப்படாதான். பிற உயிர்களால் அப்படின்னா எதாலையும் மக்களுக்கு இப்படி தன்னால், தன் பரிசனத்தால், பகைவரால், கள்வரால், பிற உயிர்களால் துன்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மன்னனுடைய இயல்பு என்றார். இந்த நாட்டு உலகத்தாள்ற மன்னனுக்கே இவ்வளவு கடமை இருக்கும்னா அந்த மன்னனுக்கு எவ்வளவு பெரிய கடமை. அதான் முதல்ல எடுத்தோன்னு சொன்னாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன். வேந்தன மன்னன். ஆனால் அவன் இந்த உயிர்களுக்கு என்னவெல்லாம் செய்யறான் அதுதான் வரிசை. முதல்ல சொன்ன வாழ்க அவ்வளவும் அவனுக்கே உரித்தானது. அங்க நமக்கு ஒண்ணுமே இல்லை. நமச்சிவாய வாழ்க அது அவனுடைய மந்திரம், அவனுடைய நாமம். நாதன் தாழ் வாழ்க அவனுடைய திருவடி வாழ்க. அங்க நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் அவனுடைய தொழில். கோகலி ஆண்ட குருமணி அது அவன். இப்படி எல்லாமே அவனை சொன்னது. அடுத்தால சொன்ன வெல்கெல்லாம் நமக்கு. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க.
வேகம் என்பதனை ஒண்ணு தண்டமணி தீசர் உரை எழுதினார். வேகம் என்பது கட்டுக்கடங்காத மனோவேகத்தை ஆம் எழுதினார். மனசு அலைபாயும். அப்படி அலைபாயிற மனச வழிபாட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா, மனம் வாக்கு காயத்தால வழிபாடு செய்யணும். அதுல காயத்தால் வழிபாடு செஞ்சிடலாம். ஏதோ கோயிலுக்கு போறோம், ஒரு பூ கட்டிட்டு போறோம், சாமி அது செஞ்ச முடியும், கோயில வலம் வந்துடுறோம், ரொம்ப சிரமம் இல்லை. வாக்கினாலே அங்க போய் ஏதோ நமக்கு தெரிஞ்ச தேவாரம் ஒன்னோ ரெண்டோ, அதை நமக்கு தெரிஞ்ச பண்ணல என்னத்தையோ பாடிடலாம். ஆனா இது ரெண்டும் செய்யும் போது உங்க மனசு சாமி மேலதான் இருந்துதான்னா அது கேள்வியோடு நிறுத்திக்கணும். அப்படிலாம் நினைக்க முடியல. ஏன்னாரு அதை தான் சார் கட்டுப்படுத்த முடியலங்கிற சொல்றார். ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஓணமில்லை சொல்றார் அப்பர் சாமிகள். ஆனா நினைக்க முடியலையே. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி, இல்லைங்களா? அப்படித்தானே அப்பர் சாமிகள் சொல்றார். அதனால மதனனும் பாறை தாக்கி என்றது மறியும் போது அறிய ஒண்ணாது உணை உணம் உணர்வை நல்காய் ஒற்றியூர் என்னும் தேவோவை இன்னைக்கே சொல்லி வச்சுடுங்கிறார். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி, இல்லைங்களா? அதனால சினமெனும் சரக்கை ஏற்றி செடிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது. அப்ப மனம் என்பது அப்படி கட்டுக்கடங்காத ஒண்ணு. அந்த வேகத்தை தடுத்தாண்ட அப்படின்னா ஞானிகள் எப்படி இருக்காங்கன்னாரு, பெருமானுடைய திருவருளால மனம் ஒன்றி இருக்கிறார்கள். ஏன்னாரு அவங்களுக்கு நினைப்பு பூரா எங்க இருக்குனாரு, சுவாமி மேலதான் இருந்தது. ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்புடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொன்னார் திருவள்ளுவர் பயன். அதனால அவங்க மனசுல என்ன உயர்ந்த எண்ணமா, உயர்ந்த எண்ணம்னா யாரு? சாமியை பற்றி எண்ணம். அந்த சாமியை பற்றி எண்ணம் இருக்கனால எப்படி இருப்பாங்கன்னாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோ வாழ் சித்தம் கழிகூறார், மகிழ்ந்திருப்பார்கள். ஏன்னாரு பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாரி உருவ பூன்முறையீர் வாயார நாம்பாடி ஏறு உருவ பூங்குணல் வாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய்கிறார். ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால். எங்க பெருமான் மாதிரி ஒரு கருணையோட எங்களை எல்லாம் ஆட்கொள்றது யார் சார்? அப்படி சொல்லும் பொழுது மனசு எப்படி இருக்கிறார்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார், எங்க பெருமான் கூட இருக்கிறாருன்னு. அதுதான் சித்தம் கழிகூற. அது யாருக்குன்னாரு? ஞானிகளுக்கு. நமக்கு அப்படி இல்லை. அதனால மனசு அங்கேயும் ஓடுது. அதனால தண்டமணி சொன்னார், அலைவாய்கின்ற அந்த மனோவேகத்தை கட்டுப்படுத்திய வேந்தன் எழுதினார் அருணையார். அந்த வேகத்துக்கெல்லாம் காரணமாயிருக்கின்ற ஆணவமலமாகி அஞ்ஞானத்தை கட்டுப்படுத்துகின்ற ஞானம் பொருளாய் அவன் எழுதினார். இதுக்கெல்லாம் காரணம் யாருனாலும் ஆணவமலம். அப்ப வேகம் கெடுத்தாண்ட யாருடைய வேகத்தை? நம்முடைய வேகத்தை. வெல்கன்னு சொல்றதெல்லாம் நம்முடைய வீக்னஸை சரி பண்றது. சொல்ற வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பு அறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்களில் வெல்க. நமக்கு தானே பிறப்பு, அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. போக்கும் வரவும் உணர்வும் இலா புண்ணியன். நாம தான் போக்கு வரவு புரிய, இல்லைங்களா? இதுவரைக்கும் எவ்வளவு பிறவி பிறந்தவன்னு தெரியல. வேலை அலை போல் பிறந்திறந்து வெளியா வண்ணம்ங்கிறார் சிவஞான சாமிகள். கடல் அலை மாதிரி பிறந்து பிறந்து போயிட்டு இருக்கோம்ங்கிறார். அப்ப இந்த பிறவியில் இருந்து நம்மளை யார் வெளியே கொண்டு வருவாரு? சாமி தான் சொல்ல, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. அடுத்த ஒரு வார்த்தை போடார், புறத்தார்க்கு. நம்மளதான் சொல்ல, புறத்தார்க்கு சேயோந்தன். புறத்தார்க்கு சேயோன்ட்டார். சுவாமி நினைக்காதவர்களுக்கு எங்க இருக்கான்னாரு? ரொம்ப தள்ளி இருக்கான்னாரு. அப்படின்னா தள்ளி போறதில்ல, எங்கதான் இருக்கான். ஆனா அவங்க நினைப்புக்குள்ள வர்றது. சிவஞான சாமி சொல்வார், புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கும் சேயாய் வருக என்பர். புலன் வழி போயின்னா இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி, அது எங்க எழுதிட்டு போகுது அங்க எழுதிட்டு. 5 மணிக்கு பேச வர முன்னாடியே நாக்கு அங்க காப்பி கடைக்கு எழுதிட்டு போகுது. அப்புறம் சொல்றார், புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கு சேயாய்ங்கிற. அவங்க நினைப்பு கூட சாமி வரமாட்டாங்கிறார். அதான் இங்க சொல்றார், புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. அருமையா 2 வார்த்தை போட்டார். கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. இந்த இடத்துக்கு உரை எழுதின தண்டபாணி தேசியர்லாம் போட்டோ போட்டு தன வீட்டுல பூ போட்டு கும்பிடணும் அந்த திருவடியை. அப்படி எழுதியிருக்காரு அந்த இடத்த. கரம் குவிவார் உள் மகிழும் அப்படின்னா முதல்ல ஒரு வார்த்தை எழுதினாரு, கரம் குவிப்பார் என்னாது கரம் குவிவார் இருந்தனால தன்னிச்சையா நடந்த செயலாம் எழுதினாரு.
கரம் குவிப்பார் எழுதல, கரம் குவிவார். அது எப்படின்னாரு, தன்னிச்சையா நடந்த செயல். எது போலன்னாரு, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவா என்றார் போல. வலிக்கு வீழினும் என் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம். அது போல அழுக்கு மெய்கூடும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பாலது உண்டானால் பிழைக்கை வாரியும் வாழ்வு கொள்வர் அடிகள் பிழைப்பனாயிரும் திருவடி பிழையேன். வலிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூரனும் ஒரு உரைவானே. இல்லைங்களா? அழகாக சொல்லுது. அதுதான் தன்னிச்சையா நடக்கிறதா. பித்தொடு மயங்கி ஓர் பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன. அதான் உறுதிப்பாடு ஞானசம்பந்தர் திருவாடுதுறையில். அதனால அந்த நிகழ்வு எல்லாம் மனசுல வச்சுதான் என்ன சொன்னார் அவரு. எப்படி அதை சொல்ல பாருங்க, கரம் குவிப்பார் என்னாது கரம் குவிவார்னாரு. அப்படி சாமி நினைச்ச உடனே கை ரெண்டு மேல போயிருச்சான். அப்படித்தான் இருந்தாரு எப்போதுமேங்கிறாரு திருவிழாப்பணத்துல. எழுதரு மறைகள் தேரா இறைவரை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்தன்பன் அடியவர் கடிமை செய்வான். அப்படிதானே துதியும் சொல்ற. தொழுதகை தலை மீது ஏற, அது கீழே இறங்கினதா இல்லவே இல்லை மாணிக்கவாசகர். அப்படிதான் இருந்தாருங்கிறார். வாதப்பணத்துல ஒரு குறிப்பு சொல்றார். தில்லை கோயில்ல உள்ள போய் இரவு நிற்கும் பொழுது கையை மேலே ஏற்றி வச்சு அப்படியே அசைவற்று நின்னாராம். அங்க உள்ள இந்த வாயில் காப்பாளர் யாரோ ஐயா நேராச்சு கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்றப்போ ஒண்ணுமே இல்லையாங்க. அதுக்கப்புறம் இவர் ஏதோ ரொம்ப சொன்னதுக்கு அப்புறம் சிவ சிவ அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கார். அந்த ஆளுக்கு எப்படி ஒரு நினைப்பு வந்துதான், நல்ல வேலைடா செத்து போனவன் திரும்ப உயிர் பிழைச்சான் இப்போ அப்படின்னு நினைப்பு இருந்தா. ஏன்னா அப்படி நின்னாராம், கையை அசைவே இல்லாம. இப்ப நம்ம கோயில்ல போய் நம்ம என்ன எங்களை மாதிரி பெரியவங்களெல்லாம் இல்லை, மேல போய் கையை பார்க்கும் பொழுதே யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்துக்கிறோம். ஏன் அவன் வந்துட்டானான்னுக்கிறோம். நடுவில் இந்த பக்கம் போகுது இல்லைங்களா, பார்வை அங்க போகுது. அப்புறம் வேற இந்த உச்சி காலத்துலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த புளியோரை நைவேத்தியம் பண்ணிட்டு கொண்டு போற நம்ம போறவுக்குள்ள காலி ஆயிருமான்னு வேற பயமா வேற இருக்கு. எவ்வளவு பதட்டத்துக்கு நடுவில் உன்னை கும்பிட வேண்டியிருக்கு. அப்புறம் கையை அப்படியே வச்சிருக்க முடியல, ஆர்த்தோ ப்ராப்ளம் சார். இவ்வளவுதான். அது எப்படி இருந்ததுன்னாரு, தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்தன்பன் அடியவர் கடிமை செய்வான். கைகளே இறங்கல. அதுதாங்க சொல்றாரு கரம் குவிவார். இங்க கரம் குவிவார்ங்கிறது ரெண்டு கையையும் நமஸ்கார முத்திரைன்னு பேரு யோகத்துல. அதனால அப்படி வச்சு தாமரை முத்து போல கையை இப்படி வச்சு யாருக்குன்னாரு, அந்த நமஸ்கார முத்திரை சிவபெருமான் ஒருவனுக்கே உரித்தான் எழுதினாரு. சும்மா யார பார்த்தாலும் உனக்கு போட்டு போடாதான், வணக்கம் யாருக்குன்னாரு, அவனுக்கு ஒருத்தனுக்கு. ஆனால் அது சொல்றாரு, அந்த நமஸ்கார முத்திரையை தான் கரன் குவிவார் உள் மகிழும் எழுதுறார். கரன் குவிவார் பெருமானை உள்ளத்திலே வைத்து மகிழ்ந்து அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் எழுதுவார், கரங்குவிவார் உள்ளத்தை இடமாக கொண்டு அவன் மகிழ்கிறான் எழுதினார். யாரெல்லாம் கரங்குவிந்து வழிபாடு செய்கிறார்களோ அதை கண்டு சுவாமி மகிழ்ச்சி அடைகிறான் என்று அவனுக்கு அடையாக்கலும் ஒன்றுன்னு இலக்கணம் எழுதினார். அவன் அதை விரும்புறானா சார்னாரு. ஆமா விரும்புறான். சேக்கலார் சுவாமி சொல்றார், எண்ணிலாகமம் எம்பும் இறைவனாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் வெண்ணி நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து அப்படிதான் சொன்னார். அதனால சுவாமி என்ன பண்றான், அவன் எதிர்பார்க்கறது மட்டும் ஒன்னே ஒண்ணு, அந்த வழிபாடு தான். அதை சொல்றார், கரன் குவிவார் உள் மகிழும். அப்ப இந்த மகிழும் என்பது கரன் குவிப்பாருக்கும் கரன் குவிவாருக்கும் பொருந்தோம். இன்னொரு பக்கம் கரன் யாருக்குன்னாரு, கரங்குவிவாருடைய உள்ளத்தில் இடமாக கொண்டு அவன் மகிழ்கிறான் சுவாமி. கரங்குவிவார் உள்மகிழம் அதுவும் நம்மள சொன்னதான். கோன் கடல்கள் வெல்க. அடுத்த ஒரு வார்த்தை போட்டாரு, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும். சொல்ல இந்த சிரம் குவிவாருங்கிறது என்ன சொல்றாரு, ஒண்ணு தலையை வழங்குறது, வணங்க தலை வைத்து வாறுகளல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீர் அடியார் கூட்டம் வைத்துனார் திருப்பூலியில இல்லைங்களா. ஆனால தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படிதானே சொல்றாரு. அப்ப அதனால தலையே நீ வணங்காய் தலையாலே பலி தேர்ந்தல் அப்படிதானே சொல்றார். அப்படின்னு ஒரு பொருளா. இன்னொரு பக்கம் என்ன சொல்றார், முந்தின வரியில கையை நண்டும் சொன்னதுனால இந்த இடத்துல சிரம் குவிவார் என்பது அந்த குவிந்த அந்த கைகளை சிரத்திற்கு மேலே முதல்ல இப்படி வணக்கமா அப்புறம் இப்படி வணக்கமா.
அந்த வணக்கத்துக்கு சொல்றாரு சிறங்குவிவார். அப்படி சிறன் குவிவாரை ஓங்குவிப்பான் பெருமான்கிறார். அப்படின்னா உயர்த்துவான்னு அர்த்தம். யாரெல்லாம் சுவாமியை நினைந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் சுவாமி அவருடைய நிலையிலிருந்து உயர்த்துகிறான். பின்னாடி ஒரு வார்த்தையில போட்டாரு, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே. பாரித்தல்னா வளர்த்தல்னு. அதனால நம்மளாம் நம்ம நிலையில இருந்து நம்மளை உயர்த்துக்கு வளர்ந்துட்டு போறோம் சார். அது சொல்றாரு. அதனால கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இது வரைக்கும் அவன் ஒரு மன்னன் போல இருந்து அவன் நமக்கு இதையெல்லாம் செய்து வெற்றி கொள்ளுகின்ற மன்னன் அவன் அப்படின்னு முதல்ல வாழ்கன்னு சொன்னதெல்லாம் அவனுடைய சிறப்பு இலக்கணம். வெல்கன்னு சொன்னதெல்லாம் உயிர்களின் பொருட்டு அவன் செய்கின்ற மன்னன். அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருப்பவன் எமக்காக இறங்கி வந்து அவ்வாறு செய்கின்ற அவனை நான் போற்றி வணங்குகிறேன். 8 போற்றி எடுத்தாள். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. எல்லாம் வரிசையா என்ன பண்ணிட்டார், போற்றின்னு 8 போற்றி. அவங்க அப்ப என்ன வாழ்க என்பது அவனுடைய சிறப்பிலக்கணமாகவும், வெல்க என்பது நம்பொருட்டு அவன் இறங்கி வந்து நம்முடைய மதத்தை எல்லாம் கெடுத்த தலைவனாகவும் அரசனாகவும் அவ்வாறு வெற்றி கண்ட அரசனாகவும் இருக்கின்ற அந்த பெருமானை நான் போற்றி வணங்குகிறேன். போற்று என்பது ஈவிகாரம் பெற்று போற்றின்னு வந்ததுன்னு இலக்கணம் எழுதுவார் நம்முடைய தண்டமணி இயேசு. போற்றுதல் நிறைய நூல்கள் பண்ணி வச்சாங்க. இவரே போற்றி திரு அகவல் இல்லைங்களா எழுதினார். போற்றி பகருடைன்னு ஒரு நூல் சாத்திரத்துல. போற்றி விண்ணப்பம் பாமன் சுவாமிகள். இப்படி போற்றி திருத்தாண்டகம் அப்பர் சுவாமிகள். அதனால போற்றி என்று சுவாமி அப்படி எல்லாம் போற்றுதான் வணங்குறது. அதனால அந்த வணக்கம் சொல்றார். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சிறா பெருந்துரைடன் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அதனால இது இந்த போற்றி தான் வணக்கம் இல்லை. அப்ப முதல்ல வாழ்க என்பது அவனுடைய சிறப்பிலக்கணத்தில் உயர்ந்த நிலையில நின்றது. அதன் பின்னர் வெல்க என்பதெல்லாம் உயிர்களின் பொருட்டு அவன் செய்த கருணைத்திறம். போற்றி அந்த 8 போற்றிக்கு கூட தனமுனேஸ்வரர் குறிப்பா ஒரு காண்கிறார். அவனுடைய எண் குணம் 8 போற்றியாம் எழுதிட்டு போனார். அப்படி ஒரு நயத்தை காட்டுவார். இதெல்லாம் சொல்லி ஆறாத இன்பம் அருள் மலை போற்றின்னு சொல்லி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவன் சிவன் அவன் என் சிந்தைன்னு சொன்னது கூட மறைமலையிடையே ஒரு அருமையான குறிப்பு எழுதுவார். சிவன் என்பது ஞானிகளுக்கு அறிமுகமான அதனால அந்த பெயராம். அவன் என்பது ஒரு சுட்டு பேரா. அது யாருக்குன்னாரு, அறிமுகம் ஆகாதவர்களுக்குன்னு. இப்போ நீங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அதனால சுரேஷேவா எனக்கு தெரியுமே அப்படிங்கிறோம். அப்படின்னா ரொம்ப தெரிஞ்சத. இப்ப இங்க யாரோ ஒருத்தர் தெரியாதவங்களை எனக்கு சொன்னாங்கன்னா நான் யாரு அந்த 3வது வருஷம் அவரா அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, அது தெரியாத சுட்டு பேர்ல தெரியாத ஆளுன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணாரா, சிவன் அவன் 2ஆ போட்டார். சிவன்னா யாருக்குன்னாரு, அவன் கூடவே இருக்கிற ஞானிகளுக்கு எல்லாம் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அப்பர் சாமிகள். அதனால அதை அறிந்த ஞானிகளுக்கெல்லாம் சிவன். ஏனையோருக்குன்னாரு அவன் போட்டார். அதனால சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யா. இதான் போன வாரம் கொண்டு முடிச்சோம். சிந்தை மகிழ சிவபுராணம் அருமையான இடம். ஏன்னா இந்த வழிபாடு என்பதை எப்படி செய்ய வேண்டும் என்றதுல சைவத்துல ஒரு அமைப்பு காட்டினாங்க. ஒரு முக்கியமான அமைப்பு என்ன காட்டினாங்க பாருங்க. இந்த சிவபுராணத்தை எப்படி படிக்கணும்னாங்க, நல்ல மகிழ்ச்சியா படிக்கணும். சிவபுராணம் என்பது எப்படி படிக்கணும் அப்படின்னா, வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா செய்யும். எங்க பெருமான எங்களுக்கு உதவி செய்யறான், அவனுக்கு அடிமையா இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய பெருமை. எங்க தலைமை ரொம்ப பெரிய தலைமை. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான தலைமை, ரொம்ப கருணையான தலைமை, பெரிய வல்லமையுடைய தலைமை. எங்களுடைய தேவைகளை எல்லாம் இயற்கையாக உணர்கின்ற தலைமை, முற்றும் உணர்கின்ற தன்மை. நாளைக்கு எனக்கு என்ன வேணும் கூட தெரியும் அதுக்கு. அப்பேற்பட்ட தலைமைகளை நாங்க இருக்கிறதுனால ஒரு கவலையும் இல்லை சார் அப்படின்னு மகிழ்ச்சியா அவனை வழிபாடு செய்யணும். அதான் சொல்ல சிந்தை மகிழ சிவபுராணம் தண்டமணி தேசியர்.
ஒரு குறிப்பு எழுதுவார். அருமையா, அவன் அருளாலே அவன்தாள் வணங்குவதனாலே சிந்தை மகிழனர். அப்போ அவனை வணங்குவதற்கும் சிவபுராணம் படிக்கிறதுக்கும் என்ன பண்ணாரு? படிச்சா சிந்தை மகிழ்ச்சியா இருக்கும்னு. நாம எப்படி எடுத்தோம்னா சிந்தை மகிழ்ச்சி அவனை படிக்கணும்னு. அவர் என்ன சொன்னாரு? சிந்தை மகிழ அப்படின்னு என்ன அர்த்தம்? மகிழனும்னா சிவபுராணம் படி. தர்மபுரீஸ்வரர் உரை. சிந்தை மகிழ அப்படின்னா சிந்தை மகிழ்ச்சியா இருக்கணும்னா, இன்னைக்கு என்னமோ காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு சார், ஒரே எது எடுத்தாலும் கோபமா இருக்கு, எரிச்சலா இருக்கு, என்னன்னே தெரியல இன்னைக்கு. போங்க, ஒண்ணும் இல்ல, புத்தகத்தை கையில எடுங்க, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க படிங்க. முடிக்கும் போது ஒரே உற்சாகம் ஆயிடுவீங்க. அவர் சொல்ற இதுக்கு மருந்து தாங்கிற. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க டாக்டர்கிட்டே போக முடியும். காலையில இருந்து எனக்கு கோபமா இருக்கு சார் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் மருந்து இல்லை. ஆனா திருவாசகம் மருந்து. அவர் சொல்ற சிந்தை மகிழ நிறுத்தினார் அந்த இடத்த. என்ன சார் செய்யணும்னாரு? சிவபுராணம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அதனை சொன்னோம். முந்தை வினை முழுதும் ஓயன்னு தான் தண்டமணீஸ்வரர் எழுதுகிறார். ஓய என்று சொன்னால் தொல்காப்பியத்துல நுணுகன்னு பொருள் வருது. அப்படின்னா நுணுகன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமாயி தேஞ்சு இல்லாம போறது, அது ஒரு பொருள். முழுவதுமா தேஞ்சு இல்லாம போறது. இதுதான் தண்டமணீஸ்வருடைய உரை. சிந்தை வினை முந்தை வினை முழுதும் ஓய. அருணையார் அந்த இடத்துல அப்படி பொருள் கொள்ள வேண்டாம்னே சொல்லி எழுதிட்டு முந்தை வினை முழுது மோயன்னு எழுதினார். மோய அப்படின்னா இல்லாமல், முழுமை இல்லாமல் நீங்கி விடுது, வருத்த வித்து போல. ஆனால் அவர் அங்க எப்படி எழுதினார்னா முந்தை வினை முழுதும் மோயன்னா சுத்தமா இல்லாம போறது அப்படின்னு. வினை இல்லாம போனாதான் அடுத்தால பிறவி இல்லாம இருக்கு. அதனால முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். எதை உரைப்பன்னாரு? சிவபுராணத்தை உரைப்பன் யான். எவ்வளவு பெரிய செய்தி பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வினை எவ்வளவு யாருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய கருணை. நல்ல வேலை தெரியாம வச்சிருக்கான். தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தெரியும். தெரிஞ்சா என்ன ஆயிடும்னா நம்ம வினையை விட நம்ம பக்கத்துல இருக்கவனுக்கு வினை எவ்வளவுன்னு தெரியறது நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா வேற இருக்கும். இல்லைங்களா? இல்லைங்களா? நல்ல வேலை சாமி என்ன பண்ணா தெரியாம வச்சுட்டான். இப்ப தெரியவே இல்லாததுனால ஒரு பக்கம் அது எப்ப நீங்கும், எப்படி நீங்கும்? எவ்வளவுன்னு தெரிஞ்சாலாவது அதுக்கு ஏதாவது ஒரு முறை பண்ணலாம். எவ்வளவுன்னே தெரியல, எப்ப செஞ்சதுன்னு தெரியல, அதுல எவ்வளவு காலியாயிருக்கு, எவ்வளவு மிச்சம் இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவர் பண்ண அதெல்லாம் உனக்கு எதுக்குடான்னு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது நீங்கணும். ஏன்னா அது இருக்க வரைக்கும் பிறவி வந்துடும். வினை இருக்கிற வரைக்கும் பிறவி உண்டு. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் சோபோசம். அதனால வினை இருக்கிற வரைக்கும் பிறகு அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல சித்தியார் இரண்டாம் சொல்லுது. உலகலாம் ஆகி வேறாய் ஒளியாய் உடனமாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல அப்படின்னா பிறவி அனுபவிச்சாங்க. ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய வந்துட்டு போகணுங்கிறார். அப்ப இதில் போய் வினை இருக்குன்னா பிறகு போற்றி பொருளை சொல்லுது. நாம இன்னைக்கு இப்படி ஒரு பிறவிக்கு வந்திருக்கிறோம்னாலே அது காரணம். இப்ப நான் ஒரு மாதிரி இருக்கேன், நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்களே. வாழ்க்கை அமைப்பு எல்லாத்துக்கும் வெவ்வேறு மாதிரி தானே இருக்கு. தோற்றமே எல்லாரும் ஒண்ணு போல இல்லையே, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறோம். பேரளவுல எல்லாத்துக்கும் ரெண்டு கண்ணு ரெண்டு காது ஒரு வாயினாலும் ஆனா ஆளை பார்த்தா வித்தியாசமா தானே இருக்கிறோம். சரி, எல்லாருடைய கல்வி நிலையில பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு, எல்லாருடைய பொருள் நிலை வித்தியாசமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய குணநிலங்கள் வேற மாதிரி இருக்கு. அப்ப என்ன சார், அவன் தான் படைச்சான்னா ஒரு பாரபட்சம் இல்லாத எல்லாத்தையும் ஒண்ணு போல சார் படைச்சிருக்கணும்னா அது அருமையா சொன்னாரு. அது காரணம் என்னன்னாரு? வினையினர் நாட்டுகின்ற எப்பிறப்பு முச்சை இருவினையால் நிச்சயித்து அப்படின்னாரு. போற்றி பாருங்க. எந்த பிறப்புங்கிறத எதை வச்சு நிச்சயப்படுத்துறான்னாரு? வினை. அது அதோட விடல. அடுத்தால ஒண்ணு சொல்றாரு, தன் தாயினுடைய கர்ப்பத்துல உள்ள இருந்து உதவி பண்ற பெருமான் என்ன பண்றானா, உள்ள இருந்து முதல்ல இந்த கருவை காப்பாத்தி அங்க இருக்கிற அந்த கிருமிகள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தி நம்ம வெளியேற வரைக்கும் காத்திருந்த பெருமான் என்ன பண்றான்னு சொல்லும் பொழுது இந்த கை காலு வாய் முடி இது எல்லாத்தையும் நமக்கு தயார் பண்ணி கொடுக்குறானா. அங்கனே ஒரு வார்த்தை போட்டாரு, அவன் வினைக்கு தக்கன தயார் பண்ணி கொடுக்கான்னாரு. எல்லாம் அருமையா சொல்றாரு. அங்கே கிடந்து அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என காய கருப்பு வெண்கொம்பி காய கருக்குளியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வொருக்கும் ஆசனவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தினர். அப்படின்னா அவங்கவுங்க வினைக்கு தக்கன மாதிரி நல்வினை நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்க.
மூளை நிறைய வச்சு முடிய குறைய வைப்பான். தீவனம் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மூளையை குறைய வச்சு முடிய நிறைய வச்சிருவான். ஃபில்லப் பண்றதானே, எதை வச்சு ஃபில்லப் பண்றாங்க, வினைக்கு தகுந்த ஃபில்லப் பண்ணும். ஏன்னா மத்த இதுல கை வைக்கிறது இல்லை அவன். வினை நிறைய இருந்தா 18 விரல், விரை குறைய இருந்தா 3 விரல் அப்படி வைக்கலாம். அதெல்லாம் கரெக்டா 5 விரல், 5 விரலுக்கு 5 நகம், அதெல்லாம் கரெக்டா வச்சுட்டு வினைக்கு தக்கன மாதிரி எப்படி பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எதுல கொண்டு கை வைக்க, அதுல கொண்டு கை வச்சுடுறான் இல்லைங்களா? அதெல்லாம் சொல்றாரு, காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து தப்பில்லாம சாமி பண்ணி கொடுத்து அப்புறம் திருத்திங்கிறான். சின்ன பினிஷிங் டச் எல்லாம் பண்றான் சார். ஆமா, நீங்க புருவத்துக்குலாம் அவனே லேஸ் அப்படிலாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டு அப்படி கணத்துல சிரிச்சா ஒரு குழி வர மாதிரி மட்டும் சிரிச்சா மட்டும் எப்பவுமே குழியா தான் அசிங்கமாயிரும். அதனால லேசா அப்படி வெளியே வர பஞ்ச் பண்ணி விட்டான். அப்படி அது ஒரு 5-6 பஞ்சு பண்ணி விட்டானா அசிங்கமா போயிடும். அதனால ஒண்ணு மட்டும் எவ்வளவு பினிஷிங் டச் பண்றான் பாருங்க சார். நமக்கு சாமி பண்ணிருக்கேன். ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்திங்கிற யோக நிலையில இருக்க மாதிரி. ஏன்னா வெளியே வர்றதுக்கு வசதியா வச்சிருக்கு. அப்படி இப்படின்னு ஜோரா இந்த பஸ் ட்ரெயின்ல ஏறி படுத்த போட்டு படுத்த மாதிரி இப்படி படுத்தணும்னு வச்சுக்கோங்க, உள்ள எங்க இருந்து வெளியே வர. ஆனாலும் அந்த பொசிஷன்ல நம்மளை கொண்டு உட்கார வச்சு யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி. திரும்ப அதை பத்திரமா நம்மளை பிடிச்சு வெளியே கொண்டு விடுற வரைக்கும், விட்டதுக்கு அப்புறம் கூட இருக்கான், இது விடுற வரைக்கும் தக்க தசமதி தாயோட தான்படு துக்க சாகர துயர்ந்தார் திருவாசகம். 10 மாசத்துல வந்து வெளியே வரும்போது அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் நம்ம நினைக்கிறோம், அந்த குழந்தையும் அவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறார். அம்மாவுக்கு வந்து எவ்வளவு, அதே மாதிரி குழந்தை வெளியே வர்றதுக்குள்ள படாத பாட்டு சொல்றாரு. அப்பெல்லாம் யாரு கூட இருந்தாரு? அது எங்க டாக்டர் சார், புண்ணாக்கு உங்க டாக்டர் இந்த பக்கம் யாரு கூட இருந்தாங்க? பெருமான் கூட இருந்தாங்க. வயிற்றுக்குள்ள யார் இருந்தா கூட? பெருமான். அடிக்கடி அதான் சொல்லுவோம், இந்த தாய்மார்கள்லாம் நம்மளோட ஒரு ஸ்டெப் அதிகம் தான் இப்போ. ஏன்னா அவங்க குழந்தையை மட்டும் சுமக்கல, குழந்தையை பாதுகாத்து கொண்டிருந்த சிவபெருமானை வயிற்றுக்குள்ள சுமந்த அவங்க இவங்கெல்லாம். இவ்வளவு பெரிய விஷயம் சார். அதை நம்ம நூல்கள் தான் சொல்லுது, நம்ம சாத்திரம் பதிவு செய்யுது. அங்கே கிடந்த அனாதி உயிர் அங்க கிடக்கிற கிருமிகள் ஏதாவது அந்த கருவுக்கு போய் ஏதாவது பாதிப்பு கொடுத்துடக்கூடாது. நம்ம என்ன சார் செய்ய முடியும்? தடுக்க முடியுமா? அம்மாவால தடுக்க முடியுமா? குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய அப்படி பாதுகாக்கிற அம்மா உள்ள இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க யாரு இருக்கானாரு? பெருமான் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இருமாங்கிறான். அதனால இவர்கள் எல்லாம் கருவை சுமந்தவர்கள் மட்டுமல்ல, திருவையும் சுமந்தவர்கள். திருநா சாமி இவ்வளவு பெரிய சிறப்பு. இதெல்லாம் நம்ம சாத்திரம் சொல்லுது, இதெல்லாம் திருவாசகம் சொல்லுது. அதனால அப்படி பத்திரமா வெளியே கொண்டு வந்து விட்டது. அங்கனே என்ன சொன்னார் பாருங்க, வினைக்கு அதுதான் சொல்ற. முந்தை வினை முழுதும் ஓயன்னா அந்த வினைக்கு தக்கன என்ன பண்றான்? பிறவி கொடுத்து அந்த வினைக்கு தக்கன இந்த உடம்பெல்லாம் பண்ணி கொடுத்துங்கிறான். அதனாலதானே சார் ஒருத்தருக்கு திடீர்னு நம்ம கேட்டா வயிற்றுல கட்டிங்கிறான். பாவம் எங்கன்னாரு? அதெல்லாம் சாமி முதல்ல பிக்ஸ் பண்ணி விட்டது. ஏன்னாரு? வினைக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் சாமி கொடுத்தது. ஆதி தெய்வீகம்னு பேரு. அந்த மாதிரியான வரக்கூடிய இதெல்லாம் வினையினால உள்ள அனுபவங்கள் இதெல்லாம் யாருன்னா சாமி வச்சிருக்கிறான். அப்ப ஒவ்வொருத்தர் வயிற்றுக்குள்ள இருந்தோம் வினை லிஸ்ட கையில வச்சுக்கிட்டே பார்த்து பார்த்து டச் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டான். அது சொல்றாரு, அந்த வினையெல்லாம் அப்ப இருக்கிற வரைக்கும் பிறவி உண்டு. திருமாணிக்கா சொன்ன அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. நேர சாயங்காலம் காலையோட சாயங்காலம் திருவா சிவபுராணம் 2 times a day எழுதினார். படிங்க, அடுத்த பிறவி கிடையாது. எங்க டாக்டர் மருந்து எழுதுவாங்க, 3 வேளை ஒரு நாளைக்கு 3 வேளை போடுங்க, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி. அப்புறம் 3 மாசம் போட்டு திரும்ப வாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் திரும்ப போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்கிறாரு, தலையை ஸ்கேன் எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. அதுக்கு விட்டமா தான் சொல்லுது, தலையில ஒண்ணுமே இல்லைங்க. அதான் டாக்டரும் அது சொல்றான். அதுக்கு 7000 ரூபாய் ஃபீஸ் வேற இல்லைங்களா? அப்ப எங்க அம்மா விட்டமா சொல்லுது, நான் ஒண்ணு இல்லாமலே சொன்னேன், கேட்க மாட்டீங்க, அவருக்கு போய் 7000 ரூபாய் கொடுத்துட்டு கேட்டு வரீங்க. இவ்வளவும் நடக்க. அதுக்கப்புறம் அதே மாத்திரையே திரும்ப ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாத்திரை எழுதுறாரு. அப்புறம் எதுக்கு சார் ரொம்ப பேசாதீங்க நீங்க அப்படின்ட்டு மாணிக்கவாசர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு. சிவபுராணம் 2 times a day, அவ்வளவுதான். என்ன நோய் நீங்கும்னாரு? பிறவி நோய். அருந்துயர் நீங்கும். அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய்த நெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துண்டு வைம்போம் செருந்தி செம்பன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே ஞான சம்பந்தர். அருந்துயர் கெடும்னார். அந்த அருந்துயர்னா பிறவிக்கு. அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னாரு? இன்னைக்கு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, சிவபுராணத்தை காலையில ஒருக்க மாலையில ஒருக்க படிச்சிட வேண்டியது. எல்லாருக்கும் மனப்பாடம் வேற. இப்ப புத்தகத்தை எடுத்துட்டு கஷ்டப்பட்டு எங்கேயும் படிக்கணும் இல்ல. பஸ்ல போகும்போது படிக்கலாம் சார், ஆபீஸ் போகும்போது படிச்சுக்கலாம் சார், அங்க உட்காந்து கேண்டீன்ல
2 இட்லி ஆர்டர் பண்ணிட்டு இந்த இட்லி வர்றதுக்குள்ள படிச்சு முடிச்சுடலாம். அதனால எங்க வேணாலும் படிச்சுக்கலாம் சிவபுராணத்தை. அது எவ்வளவு நேரமும் அவன் சிவபுராணம் படிக்க? ஏன் 10 நிமிஷம்? அது இல்லாமலாம் இருக்கோம் நம்ம. அப்பா, மொபைல் போனை நோண்டுறதுக்கே 3.5 மணி நேரம் கிடைக்குது. 10 நிமிஷம் திருவாசகத்துக்கு கிடைக்காம பெருமா என்ன? காலையில எந்திரிச்சு பல்ல தேய்க்காம இருக்கும்போது செல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கமே. அதுக்கு திருவாசகத்தை படிச்சோம்னு வச்சுக்கோங்க, என்ன பிறகு அந்த வினைதான் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அடுத்தால சொன்னார், கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. அருமையா சொல்ல, கண்ணுதலான்னா நுதல்னா நெற்றி, நெற்றியிலே கண்ணை உடையவன் சா. கண்ணார் முதல்வை களநினைகள் கண்டேன் கண்கள் கழிகூற எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அதுவெல்லாம் பின்னாடி குலைத்தவது. அதனால கண்ணார் முதல்வை அப்படின்னா நெற்றிக் கண் உடையோன் அப்படின்பாரு சுந்தரமூர்த்தி சாமி பண்பார்த்தான் பணங்காட்டுவர் தேவாரத்தில். அதனால சுவாமி அங்கங்கெல்லாம் அவன் நெற்றிக்கண்ணை ஏன்னாரு, அந்த நெற்றிக்கண் உடையோன் என்பது அவனுடைய சிறப்பு, வேற யாருக்குமே கிடையாது. மாணிக்கவாசகரோட சொல்லும் பொழுது அவன் திருப்பெருந்துறையில வந்தான், வாதவ புராணத்தை சொல்றார், எப்படி இருந்தான் அதெல்லாம் சொல்றார். ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் போய் கேட்டுப்பாங்கல்ல, சுவாமியே பார்த்தாலும் சார் சார் சொல்லுங்க சார் இப்படி இருந்தா சார் அப்படின்னா அவங்க சொல்றாரு, அது அருமையான நெற்றி, அந்த கண்ணை மறைச்சிட்டு திருநீரை பூசிட்டு வந்தான் அவன் அப்படிங்கிறார். ஏன்னா குருநாதர் வரும்போது நெற்றிக்கண்ணு தெரியல, அங்கிக்கண் கறந்த நன்முதல் மேல் கவின சாத்தினர் அப்படி சொல்றாரு. என்ன பண்ணான்னாரு, திருநீர் அணிந்திருக்கிறான், அந்த திருநீர் எங்க நெற்றியில் அணிந்திருக்கிறான், அந்த நெற்றியில அந்த நெற்றி கண் வெளியே தெரியல, எங்களுக்கு எல்லாம் தெரியல, மறைச்சிருக்கான். ஏன்னா குருநாதர மானுட சட்டை தாங்கி வந்தான். அதனால சொல்ற, அவன் 5 இடத்துல உத்திராட்சம் போட்டிருந்தான், அதுக்கப்புறம் திருமுண்டம் திருநீர் அணிந்திருக்கிறான் எங்க நெற்றியில. அந்த அணிந்த போது என்ன பண்ணாரு, அந்த நெற்றி கண்ணு தெரியாம பூசிட்டான் அப்படிங்கிறார். அங்கிக்கண் கறந்து அப்படின்னா, அங்கின்னா நெருப்பு, அந்த நெருப்பா இருக்கிற அந்த கண்ணை கறந்தனா மறைத்து, அங்கிக்கண் கறந்த நன்முதல் மேல், நல்முதல் நல்ல நெற்றி, அது மேல கவின சாத்தி, திருத்திகளும் வேதியனார் அம்பொன் மேனி திகழ்வது கண்டு. ஆள் அப்படியே சும்மா செக்க செக்க செக்கன்னு பார்த்தோன்னே ஸ்டன் ஆயிட்டார் நம்ம ஆள். அதுலயே சுவாமியை பார்த்திருந்தா எப்படி இருந்திருக்கு. அதனால திருத்திகளும் வேதியனார் அம்பன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார், உள்ள மகிழ்ச்சி மனசுல. இப்ப ஏதோ பேச ஆரம்பிக்கணும், அதனால அப்படி ஆரம்பிச்சார். பொருத்தம் உறும் கையில் புத்தகம் ஏது ஐயா என்ன, பொய்மையிலா சிவஞான போதம் என்றார். அவன் பதில் கொடுக்குறான். அப்ப அந்த இடத்துல கண்ணுல நெற்றிய மறைச்சு அதான் சொல்றார், அதுதான் கண்ணுதலான். இங்க எப்படி பண்ணார்னாரு, தன் கருணை கண்காட்டாரு. அப்படின்னா என்னவா, நெற்றிக்கண்ணை அவன் காட்டினான் அப்படின்னா அது மரக்கருணை. யாருக்கு நெற்றிக்கண்ணை காட்டினான்? காலனுக்கு நெற்றிக்கண்ணை திறந்தான் இல்லைங்களா. காமனை இருக்கும் பொழுது என்ன பண்ணா, நெற்றிக்கண்ணை திரியும் முப்புறம் தீப்பிளம்பாக செங்கன்மால் உடைமேல் திகழ்வானை கரியின் ஈரூரி போர்த்துகந்தானை காமனை கனலா விழித்தானை. சுந்தரர் கட்சியில பாடும்பொழுது பாடுறார், ஆலந்தான் பதியத்துல நடுவுல 3வது பாட்டை சொல்றார். திரியும் முப்புறம் தீப்பிளம்பாக செங்கன்மால் விடைமேல் திகழ்வானை கரியின் ஈரூரி போர்த்துகந்தானை காமனை கனலா விழித்தானை வரிகொள் வெள்விளையால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற பெரிய கம்பனை எங்கள் வீரானை காண கண் அடியேன் பெற்றவாறே. அங்க காமனை கனலா விழித்தான். அப்போ அந்த நெற்றிக்கண் அது அப்போ மரக்கருணை. ஆனா அவன் நெற்றிக்கண்ணை உடையவன். ஆனா தனக்கு காட்டினது என்னன்னாரு, சூரிய சந்திரர்கள் ஆகிய இந்த கண்ணன்னார் தனமுனை சொல்லுகிறார். ஏன்னா இது சூரியர் சந்திரரா, அது அக்னியா, அதனால எனக்கு என்னன்னாரு, அவன் நெற்றிக்கண்ணை உடையவன். ஆனா எனக்கு காட்டினது எதுன்னாரு, நெற்றிக்கண்ணை காட்டல, இந்த கண்ணால என்ன பார்த்தாங்கிறாரு. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட. ஏன்னா இந்த 2 கண்ணும் அறக்கருணை செய்வது. குருநாதருடைய பார்வை ஒண்ணு பார்த்தா போதுமே, வேற ஒண்ணும் வேண்டாமே. அது சுவாமியே ஞானாசிரியனா வளர்ந்து பார்க்கிறான்னா அதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவன் என்னை பார்த்தான், பழைய பஞ்சமல கொத்தையெல்லாம் நெய்த்தான் இல்லைங்களா, நெஞ்சு கொடுத்தது உமாபதி சாட்சி. அவன் என்னை பார்த்தான், அவ்வளவுதான். பழைய வினை சஞ்சிதம் எல்லாம் காலி, பஞ்சமல கொத்து 5 மலத்தையும் நெய்த்தான், நினைவு வேறாக்கினான் அப்படிங்கிற.
நினைவு வேறாக்கினானா அதுக்கப்புறம் இந்த உலகில் நினைவுலாம் இல்ல, அங்க ஊப்பிட்டான் அப்படிங்கிறார். என்னன்னா குருநாதருடைய ஒரு பார்வையில உழவாம், அதுதான் அவருடைய பார்வை. அதை சொல்றார். அதனால கண்ணுதலான் நெற்றிக்கண்ணை உடையவன், ஆனா என்கிட்ட நெற்றிக்கண்ணை காட்டல, தன் கருணை கண்காட்ட வந்து, கருணை கண்காட்டுறதுக்காக வந்து அவன் எனக்கு வந்து காட்டினான், அதனால நான் எய்தினா அவன் பக்கம் சேர்ந்து. நீங்க ஒரு 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 பெரிய அதிகாரியை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, அது கூட உலகத்தில் மூலம் அவர் வரலாம்னா தான் உள்ள போகணும். நேர புஸ்தகம் கவுத்த வந்து உள்ள போக முடியுமா? அல்லது அங்க இருக்க பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் கண்ணால வாங்கன்னு கண்ணாலையாவது காட்டணும். அத மாதிரி இவன் என்ன பண்ணானா, கண்ணை காட்டினானா அங்க திருப்பெருந்துறையில. அதான் சொல்றாரு, கருணை கண்காட்ட அதற்காக. நன்றிகையா. கருணை கண்காட்ட வந்துங்கிறது ரெண்டு இடத்துலயும் பொருள். கருணை கண்காட்டுவதற்காக வந்து, அவன் கருணை கண்காட்ட நான் அவனிடம் வந்து எய்தினா சேர்ந்து. அதனால அவன் கண்ணை காட்டினா நான் போய் சேர்ந்தேன் அவன்கிட்ட. ஏன்னா அங்க அப்படிதான் நடந்தது திருப்பெருந்துறையில். அது வாதோர்பானம் எல்லாரும் நல்லா கேட்டோம், தெரிஞ்சிருக்கிறோம். அதனால அங்க என்ன பண்ணார் பாருங்க, இவரா அங்க போல, அவன் தான் கூப்பிட்டான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். அப்ப அவன் தான் கூப்பிட்டான். அவன் எப்படின்னாரு, கண்ணால ஒரு பார்வை பார்த்தான், வந்துட்டாரு. ஆவா அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவம் வா வா என்றென்னை பூதலத்தை வலிந்து அழைத்து ஆட்கொண்டான். அவன் தான் கூப்பிட்டான். அப்படின்னா வந்து அவன் கண்ணை காட்டான். அதான் சொல்றாரு. அதனால அவன் இவ்வாறு கண்ணை காட்டி என்னை கூப்பிடுறதுக்காக அவன் வந்து திருப்பெருந்துறைக்கு வந்து, எங்கேயோ அங்க இருந்திருக்கான் சார். அங்க இருந்து அவன் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை யூ கம் அண்ட் மீட் மீன்னு சொல்லி இருந்தான்னா இந்த ஆள் போயிருப்பாரு அங்க. அதான் அவன் சொல்லணும்னு இல்லை, அவன் ஆபீஸ்ல வந்து பியூனுட்டு சொல்லி தகவல் அனுப்பிச்சிருந்தா போறோம் இல்லைங்களா? ஆனா நம்ம தலைமை எவ்வளவு கருணை பாருங்க, யாரையும் அனுப்பலாம் இல்ல, வந்தான். அதுவும் அவனே வந்து இன்னும் சரியா திருவார் நம்ம வாதோர்பானம் கேட்ட அன்பர்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு நுட்பமா சொல்றாரு. இவர் திருப்பெருந்துறையில காலையில அவனை சந்திக்கிறதுக்காக அவன் முந்த நாள் ராத்திரியே திருப்பெருந்துறை தங்குறான். சோ மாணிக்க வாசகர் சுவாமி சந்திப்பில் முதலில் திருப்பெருந்துறை வந்தது யார் அப்படின்னு கேட்டா சுவாமி முதல்ல. அதனாலதான் தன்னுடைய இடத்துல வந்துன்னு அவன் மேல எழுதினார் பொருளை. கருணை கண்காட்ட வந்து எய்தி நான் போய் சேர்ந்த, அப்படி ஒரு பொருள். இன்னொரு பக்கம் கருணை கண்காட்ட வந்து அப்படின்னு சொன்னா, அதை வந்து அவன் கருணை கண் காட்ட நான் திருப்பெருந்துறை வந்து அவனுடைய திருவடிகளை எய்தி, அப்படி. அதனால கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறங்கினார். எண்ணுதல் அப்படின்னா சித்தத்துல சுவாமியை அந்த பொருளினுடைய அகலத்தை நீளத்தை ஆறறிவார் எங்கள் அண்ணல் அகலம், அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள். அதனால அது சகலமாய் குருநாதரை வந்ததுனால் ஆச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய நீள அகலத்தை யாரால் அளக்க முடியும்? அளக்கவே முடியாத மனசுல எப்படி சிந்திக்க முடியும்? ராமன் சாமிகள் பாடுவார், முருகப்பெருமானுடைய அழக சொல்றார். சித்திரத்திலும் பொறிக்க ஒண்ணா திரு அழகை சித்தத்தால் அணைந்தால் தீருமோ பொன்மையிலே. சித்திரத்தால் ஒரு படத்துல கூட வரைஞ்சி உன்னுடைய அழகை நம்மால சொல்லி முடிக்க முடியாத, அதை நீங்க மனசுல நினைச்சிருங்கன்னா எப்படி எங்களால முடியும் அப்படின்னு யார்கிட்ட மயில்கிட்ட போய் கேட்குறேன். சித்திரத்தினும் பொறிக்க ஒண்ணா திரு அழகை சித்தத்தால் அணைந்தால் தீருமோ பொன்மயில். அப்ப சுவாமி வந்து மனசுல நம்ம நினைக்கிறதுங்கிறது இயலாத காரியம். ஏன்னாரு, அவன் நம்முடைய வாக்கு மனங்களுக்கெல்லாம் எட்டாதவன். அவன் வாக்கு மனோ அதீத கோசரமாய் நிற்கலாம். 6ஆம் சூத்திரம் சொல்லிச்சு. அப்ப நம்முடைய வாக்கு மனங்களுக்கு எல்லாம் 6ஆம் சூத்திரம் சிவஞான போதம்னா ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம். திருப்புள்ளி எழுச்சியில சொல்ற, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏறு. தேவாரத்துல சொல்றாரு, சிந்திப்பரியவன் சிந்திப்பவர்க்கு சென்று என் பொழுது. அப்ப முதல்ல சிந்திப்பதற்கே ரொம்ப அரிதான பொருள் சுவாமிய. அதுதான் எண்ணுதற்கு எட்டார். இவரே பாடுறார், எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் ஏன்னாரு, என் ஏழமை அதனாலே. அதிசயப்பத்துல பாடுவார், எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் எண்ணவில்லைன்னா என்ன அர்த்தம்? பெருமானை நினைக்கவில்லைன்னு அர்த்தம். அப்ப பெருமானை நினைப்பதற்கும் பெருமான் திருவருள் கை கூட வேண்டும்.
ரெண்டாவது பெருமானுடைய இயல்புகள் அவ்வளவு பெருசு, அதையெல்லாம் நம்மளால முழுசு நினைச்சிட முடியுமா? எனக்கு சுவாமியை பத்தி கம்ப்ளீட்டா இன்னைக்கு நினைச்சேன் சார் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. அதான் சொல்றாரு, எண்ணிலே திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னினேன் கலைஞானிகள் தம்மோடும் நல்வினை நயவாது. சரி, நினைக்கத்தான் செய்யல, ஞானிகள் கூடயாவது போய் உட்கார்ந்து ஆடானார். இல்ல சாமி, நன்னிலே கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாது மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை. மண்ணிலே பிறந்து என்ன சாதிக்க போறேன்னாரு, ஒரு நாள் சாதம் இறந்து அப்படின்னு என்னாரு, மண்ணோட மண்ணா ஒரு நாள் போய் இவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சுங்கிறாரு. மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அதிசயபுத்திரன் என்னமா உருகி பாடுறாரு. பின்னாடி கடைசியில் ஒன்னும் சொல்லுவார், மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை. உலகத்துல பிறந்தோம் என்ன சாதிக்கும், ஒண்ணும் இல்லை, போக வேண்டிதான். அப்புறம் சாமி சொல்லுவார், செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்பர். இந்த வழிபாடுலாம் செய்யலன்னா சொல்றாரு. அப்புறம் சாமிகள் அந்த உறுதிப்பாடு, ரெண்டாவது வயசுன்னு நினைக்கிறேன் காரணம், அங்கன திட்டவஞ்சி வரணும்ல, கண்டிப்பா இருந்த என்னமா சொல்றாரு இல்லைங்களா? அதனால அங்க சொல்லும் பொழுதுதானே சொல்லுது, திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராயில் ஒரு கால திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராயில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ என்னில். இவங்கெல்லாம் பிறந்தது எதுக்குங்கிற, பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து அதோடு முடிஞ்சானார், திரும்ப பிறக்க வேண்டியதான், பிறகு திரும்ப சாக வேண்டியதான். செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு. அதே தொழில் தான், சாகிறதும் பிறக்கணும், ஜாகிறதும் பிறக்கணும். ஏன்னாரு, இதெல்லாம் செய்யலன்னு அவருக்கு அவ்வளவு கோபம். கொடுத்த இந்த பிறவியில இருக்கிற பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலன்னா, சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி 8:45 போர்வை போட்டு படுத்து தூங்கினா உன்னெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்றாரு. அதான் சொல்றாரு, வழிபாடு எப்படி செய்யணும் இல்லைங்களா? அந்த அந்த வழிபாடு செய்யலன்னா அதான் சொல்றாரு, ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோய்கள் கிட வெந்நீர் அணியாராயில் அழியற்றார். அழின்னா அன்புன்னு கருணைன்னு அர்த்தம், அழியற்றார் அது இல்லைன்னு அழியற்றார் பிறந்தவார் ஏதோ என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு வருத்தப்படுவாரு. அதான் அப்போ எண்ணுதற்கு பெருமானை நினைக்கணும்னா, நம்மால அப்படி நினைக்கணும்னா நினைப்புக்குள்ள அவனை கொண்டு வர முடியாது. அதுதான் பயன். நினைச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனா முழுமையா அவனை நினைச்சிட முடியுமான்னாரு சிவஞான மெய்கண்டார் சொன்னார், அது உங்களால முடியாதுன்னாரு. மனம் வாக்கினாலெல்லாம் அவனை நினைக்க முடியாதுன்னாரு. சார் அப்ப அவன் கிடைக்கவே மாட்டானான்னாரு, கிடைப்பான். அடுத்த வார்த்தை மனம் வாக்கு அதீத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, கோசரமாயினாரு, கிடைப்பான். எப்படி கிடைப்பான்னாரு, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவ்வளவுதான். அப்ப நம்ம முயற்சியினால அவன் கிடைக்க மாட்டான், அவன்கிட்டே போய் சரண்டர் ஆயிரணும். பெருமானே நீ பார்த்துக்கொண்டு அதான் சொல்றாரு, எண்ணுதற்கு அப்படின்னா என்னுடைய திறமையினால் எண்ணுவதற்கு இல்ல, எட்டா எழில்லா கடலிறைஞ்சி அதுக்கெல்லாம் அவன் கிடைக்க மாட்டான். சுவாமியை நினைக்கிறதுக்கு அவன் அருள் வேணும். எண்ணிலே அந்த எண்ணிலே திருநாமம் அஞ்செழுத்துங்கிறதுக்கு அருணையார் ஒரு உரை எழுதுறாரு பாருங்க. எண்ணிலேன் என்றதுனால உரு செவியேன் என ஓதும் முறையும் தியானியேன் என நிற்கும் முறையும் உரை உள்ளார். அஞ்செழுத்தை ஓதும் முறை நிற்கும் முறை ரெண்டும் தெரியணுமா. அதனால அதை மனசுல வலுத்துறது எப்படி, ஓதுறது எப்படின்னு தெரியணும். சிவஞான சுவாமிகள் சொல்றார், அதையெல்லாம் எங்க குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்கிறார். வேலப்பதேசியருக்கு துதி சொல்லும் பொழுது அப்படியே சொல்றார், இந்த உலகத்து பொருள்களை எல்லாம் அஞ்செழுத்துல உண்டு, எவ்வொரு கோட்படு பொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்று இயல்பு காட்டி நிற்கும் முறை ஓதும் முறை விளங்க தேற்றி அவ்வெழுத்து உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்தை அழுத்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தாள் சென்னி சேர்ப்பாங்க. அப்ப நிற்கும் முறை ஓதுமுறை ஒரு எண்ணிலேன்னு சொன்னனாலே அருணார் என்ன சொல்றாரு, எண்ணிலேன் அப்படின்னு சொல்லிட்டேனாலே அந்த உரு செவியேன் என ஓதுதலையும் தியானியேன் என நிற்கும் முறையும், ஓதுதல் மனசுல நிறுத்துறது ரெண்டும். அதனால எண்ணிலேன்னா
நான் உன்னை சொல்லவும் இல்லை, மனசுல நினைக்கவும் இல்லை. அதுதான் வந்தாங்க கடைசியில. அப்பர் சுவாமி திருப்பூர்ல போற கடைசியில போய் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, என் சொல்லி எண்ணுகேனோங்கிறது 3 திருமுறை கொட்டினது என்ன சொல்லுது பாருங்க. கடைசியில பெருமானே நான் என்னன்னு சொல்ல முடியும். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலைகண் இல்லேன் கடலடியே கைதொழுது காணினல்லால் உன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியன். இந்த இடத்துலயும் போய் என்ன வார்த்தை போட்டார்னா எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன், உன்னை என்னன்னு நான் நினைக்க முடியும். அதுதான் சொல்றாரு. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி. எழிலார் கடல், எழிலார்னா பெருமை மிகுந்த அழகு மிகுந்த அவனுடைய திருவடிகள். கடல் என்பது ஆகுபெயராய் திருவடியை உணர்த்திற்று. அப்ப கடல் என்பது அணிகலன், ஆனா கடல்னு சொல்றதெல்லாம் திருவடியை. கடலை எழிலார் கடல் இறைஞ்சி வழிபாடு செய்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். விண்ணிறைந்து மண்ணிறைந்துனர், விண்ணிறைந்து மண்ணிறைந்துங்கிறதுக்கு அருமையா உரை சொன்னார். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பொருள்களிலும் சுவாமி இருக்கிறான். ஏன்னா எல்லா பொருள்களுக்கும் இடம் கொடுத்து நிற்பது ஆகாயம். ஆகாயம் என்கிற பூதம் தான் எல்லாதும். அதே மாதிரி நம்ம வாழுகின்ற இடம் என்பது மண்ணாலான இந்த இடங்கள்ல, மண் என்பது நிலம், இங்க விண்ணுங்கிறது மேல, அங்க எல்லா பொருள்களுக்கும் இடம் கொடுத்து நிற்கின்ற அந்த விண்ணிற்கும் மண்ணிற்குமே இடம் கொடுத்து நிற்பது சுவாமி. விண்ணும் மண்ணும் எங்க நிக்கிறார்? கடைசியில சுவாமிட்ட உள்ளடங்கி நிற்கிறான். அதனால விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய்னு ஒரு வார்த்தை போட்டார். இவ்வளவு ஆகி அதுக்கப்புறம் மிக்காயினார். அதுக்கு அருமையான உரை ஜடமணிதீசன் எழுதுறார், அருமையான அர்த்தம். மிக்காய்ங்கிறதுக்கு என்ன சொன்னாங்க? இப்ப நாமளே ஒரு நாளைக்கு ஒரு 4 வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4 வேலை முடிஞ்ச உடனே என்ன பண்றோம்? ஒண்ணு களைப்பாயிடுறோம், அல்லது 4 வேலை இதெல்லாம் நல்லபடியா முடிச்சேன்னு மகிழ்ச்சி ஆகிறோம். அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் கருவி கரணங்களால செய்யறோம். அதனால அப்படி சுவாமி விண்ணுக்கும் மண்ணிற்கும் நாதனமாய் நிற்கின்ற அந்த பெருமான் அவன் 5 தொழிலையும் நாளும் செய்து கொண்டிருக்கிறான். சில உயிர்களுக்கு படைத்தலை செஞ்சுட்டு இருக்கிறான், சில உயிர்களுக்கு காத்தலை செஞ்சு கொண்டிருக்கான், சில உயிர்களுக்கு அழித்தலை செஞ்சு கொண்டிருக்கிறான். நான் அன்னைக்கே கூட சொன்னேன், அவன் பாருங்க, இப்ப நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் காலையில இருந்து தாய்மார்கள் பாவம் 5 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா ராத்திரி 9 மணி வரைக்கும் ஒரே வேலை. அவன் முடிஞ்சானா 9 வரைக்கும் அப்பா எல்லாம் முடிஞ்சன கதை கூட்டிட்டு அக்கடான்னு படுக்கணும் அப்படின்னு ஆயிடுறாங்க. சுவாமி இவ்வளவு உயிர்களை இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணிட்டு 9:30 மணிக்கு படுக்கலான்னு நினைக்கும் பொழுது அமெரிக்கா முடிச்சிருது. இப்ப அதுகளுக்கு வேண்டியது போய் பார்க்கணுமா வேண்டாமா? அவன் படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா எந்திரிக்கவே செய்யாது. அமெரிக்காவுக்கு வேண்டியதெல்லாம் போய் பண்ண முடிக்கும் பொழுது ஆஸ்திரேலியா எந்திரிச்சிடும். அப்ப சுவாமி எப்பவுமே எப்படி இருக்கிறான்னாரு, தொழில் செய்து கொண்டே இருக்கான். இப்படி அவன் தொழில் செய்து கொண்டு இருந்தும் அவன் ஏதாவது சோர்வு தட்டுதா, அவன் ஏதாவது இருக்கானா? இல்ல, அவன் மிக்காயினர் பெரிய பொருள். அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விகாரம் அடையான்னு போகும். இதுதான் சாத்தர் உரை பெரியவங்க. விகாரம் அடையான்னு எழுதினார். மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உளம் கண்டு வினையால் அறிந்து நிற்கும் என்னான் சிவன் அசத்தை என்று சிவஞான போது 5வது சூத்திரத்துல எடுத்துக்காட்டு பாடுவார். என்னான் சிவன் அசத்தை என்று சுவாமி அசத்தாகிய அழியும் தன்மையுடைய இந்த உலகத்தை நம்போன்னு அவன் அனுபவிப்பதில்லை. அதனால அவன் எப்படி இருப்பான்? அவன் களைப்பாக மாட்டான், சொர்வாமன். அதுதான் மிக்காய். இவ்வளவு இருந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் எல்லாத்தையும் பார்த்து 2 அது மட்டும் இல்ல, ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோலாட்டும் திருவப்பாவையில. அங்க ஞாலமே விண்ணே பிறவேன்னா, ஞாலம்னா உலகம், விண்ணுனா மேல் உலகம், பிறவேனா நர உலகம் உள்ளிட்ட ஏனைய உலகங்கள். அப்படின்னா அந்த உலகங்களில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாவற்றையும் காத்துக்கிட்டு இருக்கான் சாமி. அவ்வளவு உயிர்களையும் காத்துக்கிட்டு இருக்கிற சுவாமி ஒரு நாளாவது அவன் ஏதாவது சோர்வு அடைவானா, களைப்படைவானா? இல்லை. அதுதான் மிக்காய். பெரிய அர்த்தம். அப்படின்னா அவன் ரொம்ப பெரியவன் சார், எதுக்குமே அசராம இருப்பான் சார். அதான் சொல்ற.
அதனால எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாயினர். விலங்கு ஒளி என்று சொன்னால் ஒளி பொருளாய் சுவாமி என்ன பண்றான், ஒளியாய் மிளிர்வது சுவாமி. ஒளி வளர் விளக்கே சுவாமிக்கு தான் இல்லைங்களா. சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரி உலர்பனை முளை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய். யாருக்கு? சுவாமி. அதனால சுவாமி எப்படிப்பட்டாரு? அது ரொம்ப ஒளிப்பொருள். ஏன்னாரு, ஆணவமாகிய இருள் சூழ்ந்து இருக்கின்ற இந்த உயிர்களுக்கு அறிவிக்கும் முகமாக அது தாமே பெற்ற ஒளியாய் விளங்குவதனால் விளங்கு ஒளியாய் என்றார் உரை எழுதினார் தண்டமணி. ஏன்னா நமக்கு ஆணவமலம் இருக்கு. ஏற்கனவே இந்த உயிர் அறிவித்தால் தான் அறியும். அதுவே அப்படி அந்த லட்சணம். அதுல இந்த ஆணவம் மேல மலம் வேற மறைச்சிருக்கு. ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. யார் சார் இதெல்லாம் நம்ம காட்டுவா? அறிவித்தால் தான் அறியும்னா யாரு அறிவிப்பா? நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் அறிவிப்பாரு, அவர் அறிவிப்பாருன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு தான் ஏற்கனவே ஆணவமலம் இருக்கு. அப்புறம் எங்கேருந்து அறிவிப்பாங்க? அப்ப யாரு செய்யணும்? அவன் தான் செய்ய முடியும். அதனால அவன் எப்படி இருக்கிறான்னாரு, விலங்கு ஒளியாய். அப்படின்னா இந்த உயிர்கள் யாவற்றிற்கும் உள்ள இருளை நீக்கும் வண்ணம். ஏன்னா நமக்கு ஆணவமாகிய இருள் இருக்கு. அந்த இருளை யார் போக்குவார்னாரு, புற இருள லைட்டை போட்டுடலாம். அகை இருளை எப்படி நீக்கிறது? இல்லைங்களா. மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர்புகள் ஞாயிறு பலரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் சுவாமியார். அதனால புறையிருளை நீக்கிறதுக்கு சூரியன் வந்தா நீங்கிரும், லைட்டை போட்டா போயிரும். மனசுல இருக்கிற இருள் எப்படி சார் போகும்? சுவாமி தான் வரணும். அப்படி நீக்குகிற பொருள் அவன். அதான் விலங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நென்பெரும் சீர்னாரு. எல்லை எண்ணிறந்துன்னா இந்த இடத்துல எண்ண முடியாதன்னு பொருள். அவனுடைய புகழை இப்ப ஒருத்தரை பத்தி சொன்னா, நான் அதை பத்தி நீ கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 5 பாயிண்ட் வச்சிருக்கேன், அவருடைய சிறப்பு சொல்லு அப்படின்னு நான் பேசலாம். எங்க அமைப்பாளர் பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னா 10 பாயிண்ட் பேசலாம். அவங்கள பத்தி சொல்லுங்க, இன்னும் 15 பாயிண்ட் பேசலாம். சுவாமியை பத்தி பேசுங்கன்னா எவ்வளவு பாயிண்ட் சொல்ல முடியும்? அதனால எண்ணிறந்து, எவ்வளவு எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது. எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர்னர். அவன் சீர்ன புகழ், அவனுடைய புகழை என்னவென்று எவ்வளவுன்னு சொல்ல முடியும். அதனாலதான் ஒரு ஆட்டம் முன்னாடியே சொன்னார், புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒண்ணுன்னா சொல்லலாம், எத்தனைன்னு சொல்ல. அதனால எண்ணிறந்து எல்லை இல்லாத, அந்த எல்லை இல்லாத அப்படிங்கிறது எல்லையில்லாதன என் குணமாதவை எய்திடுமாகாதே பின்னாடி சொல்லுவார். இதுல திருப்படையாட்சியில பாடும் பொழுது அங்க சொல்லுவார், எல்லையில்லாதன என் குணமானவை எய்திடுமாகாதே இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருளப் பெறிலேன்னு படுவார். அப்ப அந்த என் குணமாகிய பெருமான் பேரு தான் என் குணம். ஆனா எல்லை இல்லாதன என் குணத்தினுடைய விரிவுகளை நம்மால சொல்லவே முடியாது. அதுதான் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே, எல்லை இல்லாதானே என் பெரும் சீர்னர். அவனுடைய புகழுக்கு ஒரு எல்லை என்பதே இல்லை. அவ்வளவு கருணை, அவ்வளவு புகழ். அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை போட்டாரு, பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். நின் பெரும் சீர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாரு. அது கூட தண்டமணி தேசிய ரொம்ப விரிவா எழுதுறாரு. அந்த பெரும் சீர் அப்படிங்கிறதுக்கு, சீர்னா புகழ், பெரும் சீர் அப்படின்னா நிறையன்னு எழுதிடலாம் பொருள். ஆனா அவர் நிறையன்னு எழுதாம மெய்மையான புகழ்னு எழுதினார் தண்டமணி தேசியர். இடத்த நின் பெரும் சீர்ங்கிறதுக்கு மெய்மையான புகழ்னு எழுதிட்டு அடுத்தால ஒரு வார்த்தை எழுதுவாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என பரிமேலர் உரையும் காண்கன்னு எழுதிட்டு போயிட்டார் உரைய. ஏன்னா பரிமேலர் அந்த இடத்துல அந்த பொருள் சேர் புகழ்ங்கிறதுக்கு எழுதுவார். அருமையா எழுதுறாரு அந்த இடத்துல பரிமேலர். இறைமை குணங்கள் இளராயனாரை அவர் சொல்றாரு. இறைமை குணங்கள் அப்படின்னா உயர்ந்த குணங்கள் இல்லாத ஒருத்த இறைமை குணங்கள் இளராயனாரை உடையவர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேரா ஆகலின். அப்படின்னா தகுதி இல்லாதவரை போய் அவருக்கு ஏதோ நமக்கு 2 காரியம் நடக்குங்கிறதுக்காக நம்ம அவரை போய் நீங்க உங்களை விட்டா கிடையாதுங்க அப்படின்னு புகழ்றதுல எந்த பொருளும் உனக்கு கிடைக்காது அப்படின்னா என்ன, எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவை முற்றவும் உடைய அப்படின்னா எல்லா புகழுக்கும் உடைய பெருமான், அவை முற்றவும் உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது.
அப்படின்னா ஏனையோருக்கு புகழெல்லாம் இல்ல. பொருள் சேர் புகழ்ங்கிறது யாருக்குன்னாரு? சுவாமிக்கு தாங்க. அப்பர் சுவாமி இது பரிமேலழகர் அப்பர் சுவாமிகள் போற பாக்குல ஒரே ஒரு அர்த்தம் சொல்லிட்டு போனார். புகழ்றதுக்குள்ள பொருளே அவன் ஒருத்தன் தான் சார். நீங்க ஏதோ இந்த இதுக்காக எல்லாம் உலகத்துல எவனையும் போய் புகழணும்னு கட்டாயம் இல்லைன்னு போயிட்டார். பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துக போட்டாரு. நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறைநான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணினல்லால் இளையன் என் சொல்லி ஏத்து. அப்ப பூமி மேல புகழ்தக்க பொருள் யாருன்னாரு? சுவாமி ஒண்ணுதான். ஏனையோரெல்லாம் புகழ்தற்குரிய பொருள். அதனாலதான் பொருள் சேர் புகழ் அல்லது மெய்மையான புகழ். அதைத்தான் இந்த இடத்துல பெரும் சீர்னர். பெரும் சீர் அப்படிங்கிறதுக்கு தனமனித சீர் எழுதுறாரு மெய்மையான புகழ். அந்த மெய்மையான புகழ் யாருக்குனார்? அது யாருக்கு இல்லைங்கிறதுக்காக பரிமேலழகரை பார்த்துக்கங்கன்னு போயிட்டாரு. அவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார்மான். அந்த பொருள் சேருக்கு அவர் எழுதுறார். இல்லாத ஒரு குணத்தை இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொன்னாலும் அங்கெல்லாம் ஒன்றும் வேகாது பருப்பு. இருக்கிற அவனை நினைக்கணும். சுந்தரர் சொல்லிட்டு போனாரு, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் வாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே போட். திருப்புகழர் தட்டிட்டு போயிட்டார். பொய்மையாளரை பாடாதேங்கிறார், தேவையில்லைங்கிறார். அதனால அவனைதான் பாடணும். அவன் பொருள் புகழுக்குரியவன் அவன் தான். சிவஞான சுவாமிகள் இலசை பதிற்று 500 நூல்ல சொல்வார். அருமையான ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்வியை கேட்ட உடனே தான் நமக்கே சிந்தனை வருது. அவர் சொல்றார், இளமையும் மனை வாழ்க்கை இன்பமும் வளமையும் பொருளாக மனம் கொள்வீர்னர். இதுக்கு தானடா ஓடுறீங்க எல்லாரும். என்னெல்லாம் சொல்றா பாருங்க. சொத்து இளமைங்கிற இளமையும் ஒரு சொத்து தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க 25 வயசுல ஓடுற ஓட்டம் 65 வயசுல ஓட முடியாது. ஒரு பஸ் கூட ஏற முடிய மாட்டாங்க 70 வயசுல. ஓடுற பஸ்ல ஏறின ஆளுதான் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பஸ் நின்னாலே ஏற முடிய மாட்டாங்க, இல்லைங்களா? அப்ப அந்த இளமை மனை வாழ்க்கையின் இன்பம்னாரு. நல்ல மனைவி நல்ல குழந்தைகள், அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். மனை வாழ்க்கையின் இன்பமும் இது போக ஒரு 4 காசும் சேர்ந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. வளமையும் நம்ம இந்த உலகத்துல நீங்க எதுக்குடா ஓட்டீங்கன்னா இதுக்கு தான் சார் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. வளமையும் பொருளா மனங்கொள்ளு, இதுக்கு தானே ஓடுறீங்க. ஆமாசாமி, அதுதான் ஓடும். ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அழியில் காலன் அணுகும் அன்று என் செய்வீர். அழினா அப்பதே சொன்ன, அழினா கருணைன்னு அர்த்தம். அழியில் காலன்னா கருணை இல்லாத காலன்னு அர்த்தம். ஏன்னா அவன் அந்த டேட்டுன்னா டேட்டுக்கு அவன் வருவான்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் ஆள் அனுப்பிச்சுடுவான். அவன் மார்க்கண்டேயர் மாதிரி விஐபிஸ் தான் வருவான். நமக்கெல்லாம் அவன் வரமாட்டான். அவன் ஆபீஸ்ல இருந்து பியூன் தான் வரும். லெட்டர் ஓலையை கொண்டு வருவான். அங்க உங்களை தூக்கிட்டு சொன்னாங்க, வாங்க போவோம். அவன் என்ன எல்லாம் பார்க்கல. திருவிழா பணத்துல எல்லாம் பாத்தீங்க, கல்யாண வீட்டுல இருந்த மாப்பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? நான் கூட வேடிக்கையா நினைக்கிறது. அவ்வளவு ஏன் அவளுக்கு அவசரம்? அவனே கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கழிச்சு ஆத்தான் போறான். அவன் ஏன் அதுக்கு முன்னாடி தூக்கிட்டு போயிட்டான். எரும மாடை அவுத்து விட்டாங்க. கல்யாண மாப்பிள்ளை நேர போய் முட்டுச்சு. அருமையா நடந்தார் சார். நம்முடைய இலக்கியங்கள்லாம் எவ்வளவு சொத்த சுவாமி கொடுத்து வச்சிருக்க. திருவிழா பணத்தை வச்சிருக்காரு கதை. அது எங்க கொண்டு வச்சார் பாருங்க. சொல்லப்பட்ட இடம் வேற. பிராண முதன் போது ஒரு கணவன் மனைவி, அந்தனரும் அவருடைய மனைவியும் வானப்பிரஸ்தம் போயிட்டாங்க. வானப்பிரஸ்தம் அப்படின்னு இந்த இதெல்லாம் வேண்டாம் போதும் எல்லாம் பிள்ளைகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுறது. அப்படி போயிட்டாங்க. காட்டு வழியா போறாங்க. போற பாதையில என்னாச்சு, அந்த மாமிக்கு தண்ணி தான் எடுத்துது. உடனே இவர் மாமா என்ன பண்ணாரு, இந்த மரத்தடியில உட்காரு, நான் போய் எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறாங்க. ஏன்னா சார் வாட்டர் பாட்டிலா இருக்கும், அங்க எங்கேயாவது இருக்கான்னு அப்படி போறாரு. கொஞ்சம் தள்ளி போனா ஒரு ஓடை இருந்து அதுல போய் தண்ணி எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு இங்க வரும்பொழுது பார்த்தா ஒரு அம்பு பட்டு அந்த மாமி இறந்து போய்கிட்டு. போய் தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. அவருக்கு ரொம்ப சங்கடம். நடு காடு. இங்க யாரு பார்த்தான்னா அங்க ஒரு வேடம் நிக்கிறான். இப்ப முடிவு பண்ணிட்டாரு, இவன் தான்.
நேரா அவனையும் கூப்பிட்டு மன்னன்ட்ட கொண்டு நிறுத்தார். மன்னா, இந்த மாதிரி அம்பு போட்டு என் மனைவி வந்து கொண்டு. அப்பெல்லாம் உடனே இதுல போய் அப்புறம் அதுக்கு ஒரு 3 வருஷமா கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மன்னர் உடனே முடிவு பண்ண சிரச்சேதம் பண்ண ஜோலி முடிச்சிருந்தான். அப்படிதான் சொல்ல போறான். இவன் சொல்றான், மன்னா நான் அந்த தப்பை செய்யவே இல்லைங்கிறான். சார் நடுக்காடு சார், அந்த அம்மா மேல அம்பு பட்டு கிடக்கு. அங்க வேற யார் இருக்கா? ஐயர் அவர் தான் நிக்கிறாரு. கூட யார் இருக்கா? அந்த வேடம் தான் இருக்கான். அவன் கையில வில்லு வேற இருக்கு. சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அவன் தான். அதனால இந்த கேஸ்ல இவன் விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அவன் சொல்றான், மன்னா நான் செய்யவே இல்லை. மன்னர்கள்லாம் பெருமானுடைய திருவருளாலே ஞானத்தால் உயர்ந்தவர்களாத்தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் அவன் என்ன சொன்னா, மன்னன் யோசிக்கிறான், இவன் சொல்றபடி பார்த்தா அவன் ஏதோ அவன் இவ்வளவு சொல்றான். அதனால என்ன பண்ணிட்டாரு, உடனே ஜெயில வை, இப்ப தண்டனை கொடுக்க வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலான்ட்டு. இப்ப அவனை கொண்டு ஜெயிலுது. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதை சொல்றாரு கதையில. வீட்டுக்கு போய் மன்னனுக்கு தூக்கமே வரலையா. ஏன்னா அவன் ஒருவேளை தப்பு பண்ணாம இருந்து நாளைக்கு அவனுக்கு ஒரு சிரச்சேதம் பண்ணிட்டான்னா, அந்த மன்னன், பாண்டிய மன்னன், மதுரையில பாண்டிய மன்னனுடைய அவையிலே இந்த மாதிரி வந்து தவறு செய்யாத ஒரு நிரபராதியை தண்டித்தான் மன்னன், நீதியிலிருந்து தவறி விட்டான் அப்படின்னு ஆயிரும். சரி, அதே நேரத்துல அவன் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தான், அவனை தண்டனை கொடுக்காம விடுதலை பண்ணான்னா, இந்த மாதிரி நியாயம் கேட்டு வந்த அந்தனருக்கு மன்னன் வந்து சரியாக செய்யவில்லைன்னு பழியாயிரும். தூங்கவே இல்லையா சார். அவனை என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே வந்து சொக்கநாத பெருமானை வேண்டான், சோமசுந்தர கடவுளை வேண்டான். பெருமானே, ஒரு மன்னன் எப்படி இருந்திருக்கான் பாருங்க, இந்த மாதிரி ஆயிட்டு இப்போ நான் என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு தெரியல, நீ தான் தீர்ப்பு கொடுக்கணும். யார்கிட்ட? சோமசுந்தர கடவுள்கிட்ட சொல்லிட்டான், மதுரை மீனாட்சி சுந்தரேசத்தை அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்தான். கண்ணா வந்துட்டான் கொஞ்சம் அரை தூக்கத்துல. சாமி பாருங்க சார், மன்னன் இப்படி கேட்ட உடனே அவன் கனவுல போய், நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்க, நீ அங்க வா, உனக்கு தெரியும்ட்டான். மறுநாள் காலையில ஒரு மன்னன் உடனே நேர கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, அது எப்படி போக முடியும்? அதனால என்ன பண்ணா, மன்னன் மாறு வேடத்துல அந்த கல்யாண வீட்டுக்கு போறான். போய் கல்யாண மண்டபத்துக்கு வெளியே நிக்கிறான். அதாவது மாறு வேடம்னால யாருக்கும் அடையாளம் தெரியல மன்னனை. அதனால அந்த கார் பார்க்கிங் மாதிரி அங்க எங்கேயோ போய் நின்றான். அங்க ஒரு மரத்தடியில நிக்கிறான் மன்னன். மரத்துக்கு மேல 2 யமதூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது மன்னனுக்கு கண்ணு தெரியுது. சாமி பண்ற திருவுருள் இல்லைன்னா தெரியாது. அங்க பாத்தீங்கன்னா யமதூதர்கள் 2 பேர் நிக்கிறாங்க. ஏன்னா பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் மைக் செட் பக்கத்துல போறாருன்னா யமதூதர் மாதிரி எங்களுக்கு பேசுற ஆளு. அதுதான் பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா யமதூதர் கண்ணு தெரியுது, ஒருத்தர் அப்படியே மைக் ஆஃப் பண்ணுவாங்க, பேச முடியும்னு அர்த்தம். அதனால பாருங்க, அவன் கரெக்டா போய் மைக்ல தான் கை வைக்க. அதனால வந்து அந்த 2 யமதூதர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. தெரிஞ்ச உடனே மன்னன் பதறிட்டான். ஆனா யாருக்கும் தெரியாது, அவன் வந்து இவன் கண்ணுக்கு தெரியுது, அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்குது. அதுல ஒரு யமதூதர் இன்னொரு யமதூதர்கிட்ட சொல்றான், என்னாச்சுங்க ஐயா? இதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட. இப்ப கேக்குதா? பின்னாடி சவுண்ட் கேட்க மாட்டேங்குதோ? இப்ப என்னாச்சு, இந்த மன்னன் வந்து அந்த யமதூதர்கள் ஒருத்தர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. ஒரு யமதூதர் சொல்றாரு, எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை. அந்த காலத்துல யமதூதர்கள்ட்ட இருந்தே இருந்திருக்கு, வேலை பிடிக்காமலேயே தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்லை. எனக்கு அந்த வேலை பிடிக்கவே இல்லை. என்னன்னா, இது என்ன வேலை? ஒவ்வொருத்தரும் போய் உயிரை எடுத்துட்டு வர்றது ஒரு வேலையா? நம்ம எடுத்துட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வர்றப்ப எவ்வளவு வருத்தப்படுறாங்க, அழுறாங்க பாவம். அப்படின்னு ஒண்ணு இன்னொருத்தன் சொல்றான், நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை செய்யணும், நம்ம போய் எடுக்கல. நம்ம தலைவர் சொல்றார், யார் நம்மளா போய் யாரையாவது எடுக்கவா செய்யறோம்? யாரை எடுத்துட்டு வரணும், எப்படி எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரோ அதை செய்யறோம். அதனால அந்த வேலையில ஏற்றத்தாழ்வுலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவன் சமாதானப்படுத்தல. இந்த முதல்ல உள்ள சொல்றான். சரி, இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, மணமேடையில உட்கார்ந்து இருக்கிறான், இன்னொரு 10 நிமிஷத்துல தாலி கட்ட போறான், அவ்வளவு சொந்தக்காரங்க அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அந்த மணமகனை இன்னைக்கு வந்து நீ எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்கும் இப்போ. அதனால அந்த மாட்டை அவுத்து விட்டுரு, அது போய் முட்டி அவனை போட்டுரும் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு சங்கடம்.
அப்படின்னு அவன் சொல்றான். உடனே பக்கத்துல இருக்கவன் சொல்றான், ஏன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்தனருடைய வீட்டம்மாவை நம்ம என்ன பண்ணோம், என்னைக்கோ ஒரு நாள் எவனோ ஒரு வேடன் விட்ட அம்பு மேல இருந்தது, காத்து ஒரு அடி அடிக்க அந்த அப்பா டக்குன்னு மேல சொல்லி கொள்ளலையா, அத மாதிரி இதையும் செய்ய வேண்டியதான்னு மன்னன் நேரம் வந்தான், அவனை விடுதலை பண்ணி. சொக்கநாத பெருமானுடைய திருவருள் எப்படி இருக்கு. அதே மாதிரி இங்க மாட்டை அவுத்து விட்டாங்க, அவங்காளி. அதையும் பார்த்தான் மன்னன். ஏன்னா வந்தது உண்மையிலே ஒரிஜினல் யமதூதரான்னு தெரியணும்ல, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்காளி இங்க. அப்ப நேற்றுக்கு வந்தது அந்த அப்ப அந்த வேடன் மேல தப்பு இல்ல, என்னைக்கோ எவனோ விட்டு அம்பு அது மேல சிக்கிடுச்சு. இப்ப அந்த அம்மா உட்கார்ந்து காத்தடிச்சது, அது விழுந்தது. காத்தடிக்கிறது பண்ணான் அவன், ஏன்னா அதுக்கு நேரம் முடியறதுக்கு கொம்பு விழுந்தது, அந்த அம்மா இறந்து போச்சு. எதுக்கு சொல்ல வந்தான்னா, யம தூதர்கள் அப்படியெல்லாம் வருவாங்க, அத செய்வாங்க, அது சொல்றாரு. அதனால அதுல எல்லாம் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னன்னாரு, பெருமான்கிட்ட வழிபாடு. அந்த வழிபாடத்தான் சொல்றாரு. அதனால சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னைக்கு செய்யறதெல்லாம் வழிபாடு. அந்த வழிபாடத்தான் சொல்றாரு. அதனால நென்பெரும் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நென்பெரும் சீர். அடுத்த ஒரு வார்த்தை போட்டாரு, பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேனார். அந்த பொல்லா வினையேன் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு, தனமணி சார் அருமையா எழுதுறார். ஏன் சார், திருப்பெருந்துறையில அவரே குருநாதரா காட்சி கொடுத்தார், அவரே உபதேசம் பண்ணி வைக்கிறார். இவ்வளவு எல்லாம் வாங்கிட்டு இந்த ஆளு தன்னை ஏன் சார் பொல்லா வினையன்னு சொல்லணும், எவ்வளவு பெரிய நமக்கு யாருக்குமே கிடைக்காதெல்லாம் கிடைச்சிருக்கு, அதனால அப்படிப்பட்ட ஆள் பொல்லா வினையன்னு சொல்லலாமா? அதுக்கு தனமணீஸ்வரர் சொல்றாரு, பெருமானே குருநாதராக எழுந்தருளி காட்சியும் உபதேசமும் கொடுத்த வழியும் அதை அப்படியே கை கொள்ள வாய்ப்பில்லாத பொல்லாவினையனர். ஏன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டார்ல அவனை. அதனால சுவாமியே குருநாதராய் எழுந்தருளி காட்சி கொடுத்து உபதேசம் பண்ணதுக்கு அப்புறமும் அதை சிக்கனை பிடிக்கல. பாண்டாருக்கு சிக்கனை பிடித்தேன் சிக்கனை பிடிக்க விட்டனே, அதனால என்ன, நான் பொல்லாவினையே. அடுத்த ஒரு வார்த்தை போட்டாரு, புகழுமாறு அறியேன் இல்ல, புகழுமாறு ஒன்று அறியேன். ஒண்ணு கூட நான் பெருமான சொல்லதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? புகழுமாறு அறியேன் போடாம ஒரு வார்த்தை எப்படி போட்டா பாருங்க, புகழுமாறு ஒன்று அறியேன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பெருமானை புகழ்ந்து சொல்றதுக்கு எனக்கு என்னப்பா தெரியும். இதனுடைய நயம் புழைத்தபத்துல வச்ச எப்படியா, அந்த நான் உன்னை புகழுவதும் என்னன்னாரு, நீ சொன்னாத்தானே முடியும், நானா என்ன உன்னை புகழ முடியும்? பின்னாடி 9ஆம் திருமுறை, ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்தது ஒரு உணர்வே தெளிவளர் பளிங்கன் திரட்முனை குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்தக்கடியே அம்பலமான அரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பு. பெருமானே, நான் உன்னை சொல்லணும்னாலும் நீ செஞ்சாத்தானே. அப்படியே 11ஆம் சூத்திரத்தை அது காணும் விவகாரம் என்று அப்படின்னு சித்தாந்த நயம்லாம் பின்னாடி வந்தது. காணும் கண்ணுக்கு காட்டு மூலம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டல் அப்படின்னு காணும் விவகாரம் என்பது திருமாளிகைத்தவர் முதல் பதிகத்தில் தந்த முழுமை செய்திகளோ பின்னாடி எழுதிட்டாங்க. பணியுமா பணியே, இசையுமா இசை, நுகருமா நுகரே அப்படின்னு என்னதான், இதெல்லாம் நான் செய்யல, நீ எனக்கு காட்டினாதானே, நானா சேர்ந்து நானா என்ன பண்ண முடியும்? அதுவும் நீ கொடுத்தது. குலைவித்தால் குலைகின்றேன், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காமல் என்று மாட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்செறிய நாள் ஆவது. அந்த நயம் அதுதான் சொன்னார். பெருமானே, நான் உன்னை புகழும்னா கூட அது நீ எனக்கு செஞ்சாத்தான முடியும், நானா என்ன செய்ய முடியும்? ஆனா பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியே. அதுக்கப்புறம் சொன்ன, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி கல்பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாம் நின்ற தாவர சங்கமத்துள்
எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அருமையான இடம். புல்லாகி பூடாகி, பூடுனா பூண்டு, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி, மிருகம்னா மிருகம்னு அர்த்தம், பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் வரிசை சொல்லிட்டு வந்தோம். அந்த சொன்னது கூட பாத்தீங்கன்னா வரிசையா சொன்னாலும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா 7 வகை பிறப்பு, 7 வகை பிறப்பு கீழே இருந்துன்னு ஆரம்பிச்சா எங்க புல்லு பூண்டு தாவரம், அதுக்கப்புறம் நீர் வாழ்வன, அதுக்கப்புறம் ஊர்வன, அதுக்கப்புறம் பரப்பன, அதுக்கப்புறம் விலகள், அதான் அந்த வரிசை. ஆனா இங்க அந்த வரிசையில வரல, மாத்தி மாத்தி தான் வருது. ஏன்னாரு செய்யுள்ள மாத்தி மாத்தி வைக்கலாம்னு இலக்கணம். இப்ப உரை நடையில எழுதுனா அப்படி சொல்லக்கூடாது, செய்யுள்னால மாத்தி வைக்கலாம்னு இலக்கணம். இது எங்க எழுதுறாருன்னா பரிமேல எழுதலாம், அதையும் காட்டினார். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் உடையான் அரசருள் ஏறு, திருக்குறள். அதுக்கு உரை எழுதும் எழுதுவாரு, அமைச்சு நாடு அறம் பொருள் படை நட்பு என்பதே முறையாயினும் செய்யுளாயங்களின் பிறள வைத்தான். இதே மாதிரி அமைப்பு நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். திருக்களிருப்படியார் சாத்தமா ஞானசம்பந்தருடைய அருள்பாடுகள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்துறார். என்னெல்லாம் செஞ்சாருன்னு அந்த அருள் செயல் எல்லாத்தையும் அப்புறம் அப்பர் சுவாமிகளை சொல்றார், சுந்தரரை சொல்றார், மாணிக்கவாசகரை சொல்றார். அதுல ஞானசம்பந்தருக்கு சொல்றார், ஓடம் சிவிகை உறவாக்கிளி அடைக்க பாடல் பனை தாளம் வெப்பு என்புக்கு உயிர் கொடுத்தல் ஈங்கிவைதாம் ஓங்க புகழ் தென்புகழி வேந்தன் செயல் பட்டார். அங்க ஓடம் சிவிகை உலவாக்கிளி, ஓடம் திருக்கொள்ளும்புதூர்ல ஓடம் விட்டது, சிவிகை திருநெல்வேலியில அறுத்துறை, உலவாக்கிளி திருவாவூர்ல பொண்ணு. ஆனா நீங்க பெரிய புராணத்தை சேக்கலார் சுவாமிகளுடைய புத்தகத்தை வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த வரிசை இல்லை. இது வரலாற்றுல முன்ன பின்ன வருது. ஏன் சார் அந்த திருக்களின்படியார் ஆசிரியர் அது கூட தெரியாதா அப்படின்னா, இல்ல, செய்யுளாதலின் செய்யலாம். இதே இது இலக்கண மரபு. உரைநடையில எழுதும் பொழுது இப்படி மாத்தி எழுதுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அது முறையாத்தான் எழுதணும். அப்படின்னா தோருடைய சிலை அங்க ஆரம்பிச்சு திருக்குறளுக்கு இதுக்கு இந்த வரிசையில தான் எழுதணும். ஆனா செய்யுள்ங்கிறதுனால எதுகை புனையை கொண்டு வரதுக்காக முன்ன பின்ன வைக்கலாம்னு அதுதான் இங்கேயும் செஞ்சாரு. அதனால செய்யுளாதலின் புல்லாகி பூடாய் புழுவாய் திரும்ப மரமாகிக்கு போறார். மரமாகி பல்மிருகமாகி, மிருகம்னே சொல்லியாச்சு, திரும்ப பின்னாடி போறாரு பறவையாய், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்றாரு பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமம். புல்லாய் நமக்கு புரியுது, புழுவாய் பூடாய் அது பூண்டுன்னு சொல்லிட்டோம் புரியுது, புழுவாய் புழுதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் வையகத்தேங்கிறார் அப்பர் சுவாமிகள். அதனால புழு அது ஒரு பிறவி நமக்கு தெரியுது. புழுவாய் மரமாகி அது ஒரு பிறவிதான். மரமாகி பல்மிருகமாகி பல்வேறு வகைப்பட்ட மிருகங்கள், நாற்கால் மிருகங்கள் எல்லாம் மிருகமாகி பறவையாய் பரப்பன, அப்புறம் பாம்பாகி ஊர்வன, புழு இதுவும் சேர்ந்ததுதான், எல்லாம் ஊர்வன. அதனால பாம்பாகி அடுத்தால ஒரு வார்த்தை போட்டார், கல்லாய்னு போட்டார். இந்த இடம்தான் உரையாசிரியர்கள் அங்கங்க வேறுபடுறாங்க, தெளிவு கொடுக்கிறாங்க. கல்லாய் அப்படிங்கிறதுக்கு தண்டபாணி தேசியர் உலகத்தை அவன் படைக்கும் பொழுது முதல்ல கல்லை படைத்து அதில் இருந்துதான் அதுக்கப்புறம் புல்லு முதலிய தாவரங்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி, அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்கின்ற பழம்பாடல் உணர்த்துகிறதுன்னு தண்டபாணி தேசியர் எழுதினார். அருணையார் சொல்றார், கல் என்பது நீ ஒரு பிறவின்னு கொண்டாடார். அது எப்படி கொண்டாடுறாருன்னா, கல்லிலே வாழ்கின்ற தேரை போலன்னு. கல்லுக்குள்ள தேரை இருக்கு உள்ள. அப்ப அந்த கல்லாய் என்பது கல்லுக்குள்ள இருக்கிற தேரை மாதிரி சில உயிர்கள் வாழ்கின்றன்னு சொல்லி கல் என்பது அப்படி ஒரு பிறவியாய். அப்ப கல்லை தனியா ஒரு பிறவின்னு இல்லை, ஆனா கல்லுக்குள்ள தேரைங்கிற உயிரெல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு பிறவியாய் அப்படின்னு எழுதினார். அண்மையில இந்த பேஸ்புக் இதெல்லாம் வந்துட்டதுனால நிறைய செய்திகள் அங்கேயும் பறக்கு வாட்ஸ்அப்ல. அதுல ஒரு பெரியவர் பேசியிருந்தார், கல்லாய் அப்படிங்கிறத அது அங்க ஒரு பாடப்பேதம் என்ன சொல்றார், கல்லா மனிதராய் எடுக்கணும். அப்படின்னா கல்லா மனிதர் அப்படியெல்லாம் நான் பிறந்து
நன்மை படிச்சவனா இல்லாம முட்டாளா இப்படி இருந்திருக்கிறனே அப்படின்னு கல்லா மனிதராய் அப்படின்னு பொருள். ஆனா கல்லாயின்னு ஏடு எழுதும் பொழுது எவனோ கல்லாயின்னு எழுதிவிட்டான். ஆனா அது கல்லா மனிதராயின்னு எழுத சொன்னார். பெரியவங்க இருக்கட்டும், மறுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தகுதி இல்லை. ஆனால் அருணையார் மறுக்கிறார். அதனால அருணையார் வந்து அது அப்படி இல்லைங்கிறார். அதனால கல்லார் ஏன்னு சொன்னா, ஏனைய எந்த இடத்திற்குமே அடைமொழி கொடுக்காம வந்த மாணிக்கவாசகர் புல்லாகின்னு அதுக்கு என்ன வந்து பச்சை புல்லாகின்னா கொடுத்தாரு இல்ல, பூண்டாயின்னா வந்து கொடுத்தாரு இல்ல, புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு மனிதருக்கு மட்டும் கல்லா மனிதர்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அருணையார். இல்ல சார், அது வந்து புல்லு பூண்டுக்கு மனுஷனும் அப்படியானா, மனுஷன் உயர்ந்த பிறவி அதனால கொடுத்தாரு அப்படின்னு நீ சொன்னேன்னா, அப்ப அதை விட உயர்ந்த பிறவியாய் முனிவராய் தேவராய்க்கு கொடுக்கலையேன்னு பாருங்க சிந்தனை எப்படி கொண்டு வர்றாங்க. ஏன்னா புழு பூண்டும் மனுஷனும் ஒன்னா, அதனால புழு பூண்டுக்கு கொடுக்கல. ஆனா மனுஷனுக்கு வந்து அடைமொழி கொடுத்து கல்லா மனிதராய் எழுதினார்னு ஒருவேளை சொன்னா, அதுக்கு பதில் சொல்லாரு அதை விட உயர்ந்த பிறவியாச்சே தேவர், அப்ப அவங்களுக்கு சொல்லி இருக்கணும்ல, சொல்லல. அதனால கல்லா மனிதராய் என்பது படிக்காத அந்த பொருள் இல்லை என்பது அருணை வடிவேல் மொழியார் பதிவுபட்டார். அதனால கல்லாய் அது ஒரு பிறவியாட்டம் சொல்லப்பட்டு கல்லாய். சிவஞான சித்தியார்ல கல்லாயின்னு ஒரு குறிப்பு வருது. ஆனா அது கொஞ்சம் வேறுமான பொருள்ல வருது. செய்திக்காக சொல்றேன். இறந்த பின்னர் என்னவெல்லாம் நடக்கும்னு ஒரு அமைப்பு வந்து ஒரு கேள்வி வருது. இறந்த பின்னர் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இறந்த பின்னர் இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு நான் சொல்லல. அது வந்து எடுத்தாங்க போனாங்க எரிச்சாங்க இது பண்ணாங்க, அதெல்லாம் வேற. இந்த உயிர் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சூக்மதயத்தோட மேல போய் வந்து மேல வந்து ஒரு கவுன்சிலிங் நடக்கும். என்னன்னாரு நம்ம செஞ்ச வினைக்கு தக்கன மேல ரொம்ப உயர்ந்த நிலையில உள்ள உயிர் எல்லாம் பதிப்புண்ணியமா செஞ்சிருக்கு, சுவாமி முக்தின்றமே கொடுத்துட்றான், ரொம்ப மகிழ்ச்சி, அதுவும் நடக்கும். சொர்க்கலோகத்துக்கு திரும்பப்படுது, இன்பத்தை அனுபவிக்கிறது. திரும்ப இதே மாதிரி ஒரு பிறவி கொடுத்து உலகத்துக்கு வருது. நரகலோகம் போது பாவம் நிறைய செஞ்சது, அதனால அங்க போய் துன்பத்தை அனுபவிக்கிறது. இதுக்கு அப்புறமும் ஒரு நிலையை சொல்றாரு. பாடானம் போல் கிடத்தி சித்தியார். பாடானம்னா கல்லுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல கல்லுங்கிறது என்ன, அது உதாரணமா சொல்லி அப்படின்னா என்ன சொல்றாரு, எந்த பிறவியும் கொடுக்காம ஒருத்தல் அதுக்கு பேர், அது மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா நரகம் கூட அடிச்சு ஆனா கருணையா அந்த வினையெல்லாம் கழிச்சு மேல வாரான். ஆனா ஒருத்து அப்படின்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப அதனால அதை வந்து சொல்ல அது ஒரு தண்டனையா கொடுக்கப்படுது. ஆனா அதுக்கப்புறம் சுவாமி அந்த ஒருத்தும் சில நாட்கள் வைத்து திரும்ப இது பண்ணி கொண்டாராம். அங்க பாடானம் போர்க்கிடத்தின்னு ஒரு அமைப்பு சித்தியார் சாத்திரம் மட்டும் சொல்லுது. அப்ப அந்த இந்த இடத்துல அப்படி எல்லாம் இல்லை. இந்த இடத்துல கல் என்பது அது ஒரு பிறவியாக ஏதோ சுவாமி சொல்லியிருக்காரு. அதனால கல்லாய் அப்படின்னா கல்லுக்குள்ள இருக்கிற தேரை அந்த மாதிரி அருணையா எழுதுறார். மனிதராய் பேயாய் அப்படிங்கிறாரு. பேய்ங்கிறது ஒரு பிறவிங்கிறார். சூக்ம தேவத்தோட மட்டுமே சுத்தி கொண்டிருக்குங்கிறார். அதனால அது ஒரு பிறவி. அதனால பேயாய் கணங்களாய், கணங்கள பூத கணங்கள், சுவாமிக்கு பணி செய்யக்கூடிய பூத கணங்களாய் வல்ல அசுரராகி, அசுரர்கள் அப்படின்னா வந்து தேவர்களுக்கு நேர் மாறானவர்கள், சூரன் முதலாகிய அசுரர்கள், வல்ல அசுரராகி முனிவராய், முனிவர்னா தவத்தினாலே ரொம்ப உயர்ந்தவர்கள். முனிவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள், நான் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவாரர், அப்படி அவங்கதான் முனிவர்கள். ஆனாலும் அவங்க வந்து இதெல்லாம் பல ஆண்டு காலம் தவம் இருப்பார்கள். தவம்னா எப்படி, உறக்கம் விட்டு உணவு விட்டு நீரெல்லாம் இல்லாம அப்படியெல்லாம் இருப்பார்கள். நாடுகளில் புக்குழந்தும் காடுகளில் சரிந்தும் நாகமலை புக்கிருந்தும் தாகம் முதல் தவிர்த்தும் நீடு பெருக ஆகம் நித்தராக இருந்தும் சித்தியார் இப்படி எல்லாம் இருப்பாங்க. அப்படின்னா அதெல்லாம் முனிவர்கள், அதை சொல்லிட்டார். அதனால முனிவராய் தேவராய், தேவருங்கிறது தேவர் உலகத்துல அது ஒரு பிறவி. தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். தாவர சங்கமம் அப்படின்னா ரெண்டு வார்த்தை இருக்கு, தாவரம் சங்கமம். அப்படின்னா தாவரம் என்பது ஸ்தாவரம் என்ற வடமொழியிலிருந்து வந்த சொல்லு நிலையான பொருள் அர்த்தம், அசையாத. சங்கமம் அப்படிங்கிறது ஜங்கமம் என்கின்ற வடசொல்லிருந்து வந்த பொருள், அதற்கு வந்து அசையும் பொருள்னு அர்த்தம். அப்ப அசையா பொருள்களாகவும் அசையும் பொருள்களாகவும் எல்லாம் பிறவிகளாகவும், இப்ப மரம் மாதிரி இதெல்லாம் அசையாத பொருள் அப்படின்னு நிக்குது. மனிதர்கள் அசை பொருள், இங்க போறோம் அங்க வரோம், இப்படி பிறவிகள். அதனால எல்லா
செல்லால் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே. இளைத்தேன்னா வருந்தினேன். பெருமானே, எல்லா விதமான பிறப்புகளும் நான் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே இதுவரைக்கும் எம்பெருமான். அதுக்கப்புறம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இப்ப மெய்யே கண்டு மெய்யே வீடுற்று ரெண்டு வார்த்தை இருக்கு அந்த இடத்துல. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னா மெய்யே கண்டு உன்னுடைய திருவடிகளை கண்டு மெய்யே வீடுற்றேன். அப்ப உன்னுடைய திருவடியை கண்டேன், அதனால வீடுற்றேன். அருணைய உண்டு பசு தீர்ந்தான் என்றார் போல நிலைந்த உண்டு அதனால பசி தீர்ந்தது, கண்டேன் பிறவி நீங்கியது. அதனால உண்டு பசி தீர்ந்தான் என்பது போல ஒரு எழுதினார். அப்ப கண்டு மெய்யே கண்டு, மெய்யினா சுவாமி அவனுடைய திருவடிகளையே கண்டு அதனால என்ன கிடைச்சதுன்னாரு வீடு பேரு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அதனால இப்ப தெரிஞ்சது எனக்கு, உன்னுடைய திருவடிகளை கண்டதனால எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு. என்ன தெரிஞ்சுனாரு? இவ்வாறான பிறவிகள் இதனால் பிறந்தேன் என்று தெரிஞ்சு. இல்லைன்னா தெரியல. அதுவும் நீதான் உணர்த்தின. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இவ்வாறான பிறவிகளை எல்லாம் நான் பிறந்திருக்கிறேன் என்று இன்னைக்கு தெரிந்து யான் இழைத்தேன். இன்னைக்கு அது நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஏன்னாரு இதுக்கு முன்னாடி பக்குவம் வர்ற வரைக்கும் பிறவி கண்டு ஒரு நாளும் வருத்தப்பட்டதேங்க. யானேதன் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன் அப்படின்னா, யானேதன் பிறப்பஞ்சேன் அப்படின்னா இவருக்கு இல்ல, ஆனா உலகியலாருக்கு அது பொருள். தண்டமணீசர் எழுதுறாரு, அருமையாக குறிப்பிடுது. நாய் பிறவி எடுத்த உயிர் மூளைக்கு மூளை அடிபடினும் அப்பிறவியை வெறுக்கவில்லையாம் எழுதினார். என்ன எழுத்து வரும்? நாய் பிறவி எடுத்த உயிர் மூளைக்கு மூளை அடிபடினும் அப்பிறவியை வெறுக்கவில்லையாம் எழுதினார். அது மாதிரி நம்ம அப்படிங்கிறது பக்குவம் வர்ற வரைக்கும். வெற்றி என்பினை கடித்து அணைவு புண்ணாய் குருதி விழும் அதை பதுகு நாய் போகும். சேங்கரசன் உலக இன்பத்தை எப்படி நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் சொல்றாரு. அது விடாம பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு. ஆனால் அந்த பிறவியை விட்டு வெறுப்பு வரல. இதுவே நல்லா நல்லா இருக்குன்னு இருக்குமா? எங்கேயோ கசாப்பு கடையில இருந்து என்னைக்கோ தூரப்பட்ட ஒரு எலும்பு துண்டு, அதுல ஈரப்பசையும் இல்லை, ரத்தம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த நாய்க்கு எலும்பு மேல இருக்கிற ஒரு விருப்பம், அதனால அந்த காஞ்ச எலும்ப போய் தன் முடிஞ்ச அளவு கடிச்சிருக்குது. கடிச்சா ரொம்ப கடினமா அதை கடிச்ச உடனே தன்னுடைய பல்லு எதிரில இருந்தே ரத்தம் ஓட்டிருக்கு. இந்த நாய் என்ன இருந்துச்சுன்னா அந்த எலும்புல இருந்துதான் ரத்தம் வருது, நல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப கடிச்சுதான். இது எதோ நாயே சொல்லல, நம்மள சொல்றாரு. அப்படித்தாண்டா நீங்க இந்த உலக இன்பத்துல சுத்திட்டு இருக்கிறீங்க நாய்களான்னு சுவாமி சொல்லலாம். அப்படி வெற்றி என்பினை கடித்து அழகு புண்ணாய் குருதி விழும் அதை பருகு நாய் போர்ந்தவர். அதனால இந்த பிறவியை நம்ம வெறுக்காம நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோமா? அது சொல்ற, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று இழைப்புற்றேன். இப்போ உன் திருவடியை கண்ட பின்னர் தான் அந்த அருள் எங்களுக்கு எதை உணர்த்திட்டுனா, இவ்வளவு பிறவிகள் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லுசராய் முனிவராய் தேவராய் இப்படியெல்லாம் பிறந்திருக்கிறனே என்று சொல்லி இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன்ப்பா. அதான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அது கூட தண்டபடி எல்லா பிறப்பும் என்பதும் பல பல பிறந்தும் எழுதுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதராய்னா மனிதரோட கல்லாவரோட தேவராய் ஒருட இல்லையா, அது ஒன்னொன்னையும் வேற பல பலவாம். அது உரையில் அவர் நயம் காட்டுவார். ஏன்னா ஒன்னொன்னுலயும் பல பல பிறவி இருக்கு. அதனால ஏதோ இப்படி இதெல்லாம் ஆளுக்கு ஒரு பிறவி போல இல்ல. இது ஒன்னொன்னுலயும் எத்தனை பிறவி விலங்கா பிறந்தமோ, எத்தனை பிறவி மனுஷனா பிறந்தமோ, எத்தனை பிறவியில மனுஷனா பிறந்து விலங்கா வாழ்ந்தமோ தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அதனால அதெல்லாம் சொல்லிட்டு சொல்ற. அதனால எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு. அதான் சொல்ற, மெய்யே உன் பொன்னடிகள். அருமையா சொல்றாரு. அது ஏன் பொன்னடிகள்னு போட்டார்னு ஒரு சொல்றாரு. பொண்ணுக்குரிய இலக்கணம் தங்கத்துக்கு, செம்புக்குத்தான் களிம்பு உண்டு, பொண்ணுக்கு களிம்பு கிடையாது. அதனால களிம்பாகிய ஆணவமலம் என்றும் பற்றாத தன்மை ஆதலின் பொன்னடிகள் என்றார்கள். நாம உயிர் நமக்கு என்ன இருக்குன்னாரு, ஆணவமலம் இருக்கு. எப்படின்னாரு, செம்புக்கு களிம்பு இருக்க மாதிரி நமக்கு ஆணும் சொல்லும் பொழுது அப்படி ஏகமாய் தம் கால எல்லைகளில் மீளும் எண்ணறிய சக்தியதால் இருள் ஒளிர இருண்ட
செம்பினில் களிம்பி ஐந்து நித்த மூல மலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் சிவபிராஸ் எல்லா இடங்களையும் சொல்ற. ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் ஆதி உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவுறு தொழிலை யார்த்து நின்று போத்துருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பெய்து என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் எய்ந்து நின்றே சித்தியார். அப்ப செம்பின் களிம்பு அது மாதிரி உயிருக்கு ஆணவம் பலம் கூடவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. செம்பத்தான் களிம்பு பிடிக்கும், தங்கத்தை களிம்பு பிடிக்காது. அதனால என்ன சொல்றாரு, அந்த ஆணவம் அவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். ஆணவம் பக்கத்தை போகாது. பதியினை சென்று அணுகா பசுபாசம் திருமந்திரம். அதனால பொன்னடிகள் என்று சொன்னால் தங்கம் அப்படிங்கிற அந்த திருவடியை, அதுதான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு அப்படின்னாரு. உன்னுடைய திருவடிகளை கண்டு ஏன்னாரு, திருப்பெருந்துறையில கொண்டு காட்டணும். கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்புறம் சொன்ன இவர் சொல்ல, காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைது ஆழ்த்தான் ஆண்டவா பாடுகின்றான் நாயகரை. ஏன்னா அந்த திருவடிகளை அவன் காட்டுனான் அப்படின்னு சொல்றப்போ, ஏன்னா அடைய வேண்டியது அதுதான். அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி போய் பார்த்து கியூல நின்று அப்படிலாம் இல்ல, அவனே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று கண்டு இன்றுங்கிறது தனமணி சொல்லுவார். ஏதாவது சில ஒரு பொருள் நம்ம பாக்குறோம், நல்லா இருக்க எப்ப இன்னைக்குதான் சார் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப நாளும் வாங்கணும்னு நினைச்சேன்னா இன்னைக்குதான் வாங்கினேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இன்னைக்குதான் சார் அந்த திருவிடையை பார்த்தேன். அதனால கண்டு என்று அந்த மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு என்றுன்னு போட்டாங்க. இல்லைன்னா அது இன்னைக்குன்னு சொல்லன்னு கட்டாயம் இல்ல. இப்ப நம்ம ஏதோ புது சட்டை இன்னைக்குதான் சார் காலையில வாங்கினேன் அந்த புது சட்டை அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் திருவடி இன்னைக்குதான் சார் பார்த்தேன் காலையில அப்படின்னு கண்டு என்று. அதனால இன்று வீடு அவன் திருவடி பார்த்ததுக்கு அப்புறம் வேற என்ன சார் யாரை பார்க்க முடியும். அதனால இன்று கண்டு இன்று வீடுற்றே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருக்க சொல்லி சில வேலைகள் கொடுத்தான். அதனால அது வரைக்கும் இருக்கேன், அவ்வளவுதான். அப்படியா சார், இங்க இருக்கும் பொழுதே என்னாரு அந்த நிலைக்கு அப்ப என்ன பேர்னாரு, சித்தாந்தம் சொல்லுது. அதுக்கு வேற ஒன்றுல சீவன் முத்தர்னு பேரு. என்ன பின்னால் அனுபவிக்க இருக்கின்ற பிறவா நிலையை இந்த பிறவியிலேயே அனுபவிக்கிற நிலை, அதான் சீவன் முத்தர். பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்கணும், முக்தி தந்து அணுதினம் மொழி பலன் நல்க சத்தியமாவது சரவண பகுவே. காமன் சார் 6 உண்மைன்னு ஒரு நூல் பாடுறார். அதுல சொல்றாரு, பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்கணும், இகத்தினில் இந்த உலகத்திலேயே வச்சு இகத்தினில் முக்தி தந்து இங்கேயே முக்தி கொடுத்து அதுக்கப்புறமா அனுதினம் முழு பலன் நல்க அப்படின்னா என்ன, இங்கேயே முக்தி என்பதை கொடுத்து இந்த வினை எழுந்து மேல போற வரைக்கும் முருகப்பெருமான் கூடையே இருந்து காப்பாத்துறான். முழு பலன் நல்க என்ன சார் செய்யணும்னாரு, சத்தியமாவது அது சொல்லிடுங்க சார். சரவணம் பகவல் கூட 6 உண்மைன்னு ஒரு நூல் அதை சொல்றாரு. சாமி முருகப்பெருமான் கூடையே இருக்கு. இழந்து போகாத வாழ்வை ஈய முத்த ஐயனார் கைவேல் வழங்கு நல் உண்ணும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரை போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க முருகப்பெருமான் கூட இருக்கான். அப்ப முக்தி இன்பம் அதுதான் இங்க சொல்றார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். அதுல கூட ஒரு பெரிய நயம் அப்பர் சாமிகள் சொல்வார், அவன் கொண்டு காட்டினா இவர் சொல்லிட்ட, அவன் கொண்டு காட்டலன்னா யாருப்பா பார்க்க முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமானே நீ திருவுடைய காட்டலைன்னா நாங்க என்ன பெரிய முயற்சி பண்ணி டோக்கன் வாங்கிட்டா பார்க்க முடியும் இல்ல. அதனால ஒரே வார்த்தை கூப்பிட்டேன், ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரு, அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரு. அப்படியே சொல்லிட்டு கடைசி ஒரு அர்த்தம் சொல்லிட்டேன், காட்டு வித்தால். அப்ப நீ தானே காண்பார் யார் கண்ணுதலால் காட்டாக்காலே. அப்படி காட்டினா சுவாமி. அதுதான் முதலையும் சொன்னார், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேரி. அதே மாதிரி இங்கேயும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு, திருவடிகளை கண்டு. திருவடிகளை கண்டு என்பதனால தனமணீஸ்வரர் நயம் சொல்வாரு, கண்டு என்பதனால கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிதல்மாம் அப்படின்றார்.
அப்படின்னா எல்லா வகையிலும் இன்பத்தை அனுபவிக்கிறதுனாரு. கண்ணால பார்த்த அந்த இன்பம் எப்படி இருந்ததுனாரு, உலகாங்கிதான் அடைஞ்சிட்டாரு. அப்படி சொல்லாமா சார், அதுக்கு இடம் எங்க சார் இருக்குன்னாரு. திருவாசகத்தை முழுசும் படிடா. எங்க குருநாதர் சொல்லுவார், முழுசு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படி. ஒரு பாட்டு எடுத்துட்டு மொத்தம் படிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஒழுக்கமா மூல இருந்து கடைசி வரைக்கும் படி. பிடித்த பதில சொல்றாரு. பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியேனர் கருளே பூசனை முகந்தென் சிந்தையும் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே. நெஞ்சுக்குள்ள புகுந்து திருவடியை காட்டினாங்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? பூங்கடி கண்ணாலும் பார்த்தோம், உள்ளத்தலையும் பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருள் தேசுடை விளக்கே. இல்லைங்களா? செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்களுக்கு அருளுது. அப்ப அதுதான் இங்க மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். அதனால அடுத்த வார்த்தை சொல்லு. கண்டு என்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய. உய்யன்னா நான் தெளிவடைய, உயர்வடைய அர்த்தம். உய்ய தனமனிதர்கள் சொல்வார், என்னுடைய நெஞ்சில இருக்கிறதெல்லாம் காடு போல. காடு போலன்னு என்ன அர்த்தம்னாரு, காமம் முதலாகிய பொறாமை முதலாகிய அழுத்தம். அதுக்குள்ள ஒரு செந்தாமரை கற்பகமாய் வந்தவன் சுவாமியா. அதனால உய்ய என் உள்ளத்துள், அந்த என் உள்ளத்துள் அப்படிங்கிறப்ப அந்த பெரியவங்க என்ன எழுதுனாங்க, வெறுமனை என் உள்ளத்துள் இல்ல, என் உள்ளத்துலயும். அதுதான் அந்த எண். நீங்க அதை படிக்கும் பொழுதே நீங்க அந்த பொருள் தெரிஞ்சு படிக்கிறதுனால என் உள்ளத்துள் ஓட்டுங்க நேராஞ்சு அப்படின்னு போனா புரியாது. உய்ய யார் உய்ய? நான் உய்ய அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இல்லைன்னா நான் உய்ய மாட்டேன். இவ்வளவு நாளா ஒண்ணும் பண்ணல அப்படின்னா அதுக்கு வழியே கிடையாது. என்னை காப்பாத்துற ஒரே இது நீதான். அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனையில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய். அப்படின்னா எங்களை ஆட்கொண்டது உன்னை விட்டா வேற யாராலையும் முடியாது. நாங்க அவ்வளவு மோசமான கேஸு. அதனால அப்படிப்பட்ட இந்த கேஸ் உய்யுமாறு உய்யுமாறு உங்க அருளிச்செயர் ஓனகாந்தன் தளி ஒளியரே சுந்தர சொல்லிட்டு போனது. அதனால அந்த உய்யுமாறு அது யாரு சொல்ற, நீதான் செய்யணும். அதனால நான் உய்ய இப்படி படிக்கணும் சிவபுராணத்தை. நீங்க உய்ய உள்ளத்தோடு வாங்க அது சொல்லிட்டு உய்ய என் உள்ளத்தோள். என் உள்ளத்திலேயுமாப்பா, பெரிய பெரிய ஞானிகள் உள்ளத்துல நீ இருந்த சரி, என் உள்ளத்திலேயுமா நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்து நினையாது ஒருபோதும் இருந்தறிய. அவருக்கு சர்வா சுவாமியை விட்டு வேற நினைப்பிலே இல்லாம இருப்பார் அப்பர் சுவாமிகள். நம்ம எல்லாம் லோயர்ல, அதனால அது அப்பரு உள்ள வச்சிருந்தது. நம்ம அப்படி எல்லாம் வைக்க முடியுதா? எவ்வளவு நினைப்பு இருக்கு. இப்பவுமே பாருங்க, சில பேருக்கு எப்ப 5 நிமிஷம் இருக்கு, எப்ப முடிப்பான்னு தெரியலையே, எவ்வளவு ஓடிட்டு இருக்குது மனசுல. இல்லையா? முடிஞ்ச உடனே பஸ் பிடிக்கணும் 7:45. எவ்வளவு வருது. 7:45 பஸ் பிடிச்சாலும் போனாலும் 8:30 வீட்டுல போய் தோசை எவ்வளவு ஆனாலும் ஓடிட்டு இருக்கு பாருங்க மனசுல. அதனால இந்த மனசுக்குள்ள அவன் உட்காரணும்னா அதான் சொல்றாரு, உய்ய என் உள்ளத்துள் எப்படி இருக்கிறான்னு. அது ஓங்காரமாய். இதுதான் அருமையான சொல். என் உள்ளத்துல நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? அது ஓங்காரமாய் நின்ற. ஓங்காரம் சொன்னால் அகர உகர மகர நாத விந்துக்களாய் அந்த கரணங்களை தொழிற்படுத்தி பொறிகளின் வாயுவாக செயல்படுத்துவதா. அருணையா ஒண்ணும் புரியல இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு அனுபவம் பொறியினால நம்ம ஒண்ணு அனுபவிக்கிறோம். பொறினா மெய்வாய் கண்மூக்கு செவி. இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியினால நம்ம ஒண்ணு அனுபவிக்கணும்னா அது எப்படி சார் நடக்கும்? நீங்க அந்த ப்ராசஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற அந்த கரணங்கள் இந்த பொறியின் வழியா செயல்படும். மனசு சொல்லும் நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா அப்படின்னு மனம் பற்றும். அந்த மனம் சொல்லுதைத்தான் இந்த கண்ணு பற்றும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, அந்த மாம்பழம் பாரு, இந்த கடையை பாரு அப்படின்னு பற்றும். அதனால அப்ப அந்த கண்ணு பற்றுது. ஆனா கண் பற்றுறதுக்கு யாரு பின்னாடி காரணமா இருக்காருன்னாரு, மனம் காரணமா இருக்கு, சித்தம் காரணமா இருக்கு. சிந்திக்குது, போன வாரம் இந்த கடையில தான் வாங்கின, விலை கம்மியா இருக்கு, அங்க போய் இவன் ஏமாத்திடுவான் அப்படின்னு சித்தம் சிந்திக்குது. கண்ணுங்க பார்க்க போகுது. அப்ப இந்த மெய்வாய் கண்மூக்கு செவிய வழி நடத்துறது யாருன்னா இந்த அந்த கரணங்கள். 4 சூத்திரம். அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்றை சந்தித்தது ஆன்மா. அதுக்கு மேற்கோள் எழுதுற சாமி, அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்கலாம். இதெல்லாம் சொன்னார். அங்க சிவஞான போதத்துல படிச்சுட்டோம்.
இப்போ உங்க சொல்ற, சரி சார், அந்த பொறிகளை வழி நடத்துறதுக்கு அந்த கரணம் சொன்னீங்க, ரைட். எனக்கு ஒரே ஒரு டவுட். என்ன டவுட்? அந்த கரணங்களை யார் வழி நடத்துவாங்க? அதுக்குதான் சொல்ற, அந்த ஓம்காரம் தாண்டா அந்த கரணத்தை வழி நடத்துவது. அப்ப அந்த ஓம்காரம் யாருங்க? சுவாமி. அவன் என்ன பண்றான்? அந்த கரணங்களின் மூலமாக பொறிகளை வழிநடத்தி நமக்கு அனுபவத்தை ஏற்படுத்தி ஆணவபலத்திலிருந்து வெளியே கொண்டாடுறான். எவ்வளவு கருணை, எவ்வளவு கருணை! ஒரு வேலை ரெண்டு வேலையா பார்க்கணும். நம்ம அவனை நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு வினையை செஞ்சு தள்ளி போயிட்டு இருக்கோம். சொல்ல, அதனால அகர ஊகர மகர, அதான் ஓ அது சொல்லி விந்து நாதத்தினால என்ன பண்றான்? அந்த கரணங்களை செலுத்தி அந்த கரணங்கள் மூலமாக பொறிகளுக்கு செலுத்தி அது மூலம் நமக்கு அனுபவங்களை வர வைத்து அந்த அனுபவம் வர 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 ஆணவ பிடி குறையிற மாதிரி செஞ்ச பெரிய கருணை. அதுதான். அதை இந்த உள்ளத்திலையும் சேரா சார். அவனை நினைக்காம நான் பொறாமையும் கோபத்தையும் காமத்தையும் சுமந்துட்டு இருக்க நெஞ்சு அது உள்ளையும் இருந்து செய்யறான். எதுக்கு? நான் உய்யணும்னு எவ்வளவு கருணை அவனுக்கு. அதனால உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற தையலா மையடிலே தாழ்ந்து விழ இடவேலி பையவே கொடுபோந்து பாசமேனும் தாழுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்கார தூப்பொருளை ஐயன் என கருளியவாறு ஆர்வெருவார். கடைசியில பதிவுகிறார். அதனால என் உள்ளத்திலையும் ஓங்காரத்து உட்பொருளை காட்டினது யாரு? சுவாமி. அதுதான் சொல்ற. அதனால உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, மெய்யன் சுவாமிதான். நாம் எல்லாம் பொய்யர். மெய்யா விமலா வேதன் வெய்யா விமலா விடைப்பாகா மெய்யன் சுவாமி. அதுக்கப்புறம் விமலன் அன்னைக்கே சொன்னார். விமலன் என்று சொன்னால் குற்றம் அணுக முடியாத ஒன்று. அவன் பக்கத்துல பாசம் வர முடியாது. அதனால அதான் விமலன். அப்போ மெய்யா, மெய் சொன்னாலே பாசம் ஆகிய குற்றம் அணுக முடியாத உயர்ந்தவன். அதனால மெய்யன். அவன் எப்பேற்பட்டவன்? விமலன் என குற்றங்கள் அணுக முடியாதவன. மெய்யா விமலா விடைப்பாகா, விடை இலவ வாகனத்தை செலுத்துபவன். பாகன் என்றது ரெண்டு பொருள்ல பின்னாடி வரும். உமையொரு பாகன் அப்படின்னா பாகமாக கொண்டவன் அர்த்தம். விடை பாகன் என்று சொன்னால் விடையை செலுத்துவன். விடை அது அவனுடைய ஊர்தி. அதனால விடை பாகன். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். ரொம்ப முக்கியமான பகுதி. வேதங்கள் அவனை எப்படி சொல்லுச்சுன்னாரு. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியம். ஒண்ணும் புரியல. பையன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாய்க்கு வந்து எப்படி இருக்கு? மாப்பிள்ளை எப்படி இருக்காருனா, போயாராமா குட்டையா குண்டா ஒல்லியா இருக்கார். அது மாதிரி சொல்லிருக்கு வேதம். அப்படிதானே சொல்லிருக்கு. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியம். இதெல்லாம் அடுத்த வாரம் திருவம் அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுது. அதனால சுவாமி எப்படி இருப்பான்னு வேதம். அவன் உயரமா இருக்கானா, ஆழ்ந்திருக்கானா, அகன்றிருக்கானா, நுண்ணியமா இருக்கானா என்பதனை அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று திருவருள் வழி நடத்துகிறது. இந்த வகையில இன்றைய சிந்தனைக்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார்கள் மக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் அன்பையும் நன்றியும் சொல்லி அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்த்து சொல்லி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வாழ்வில் வளாது பெய்க பலிவளம் சுரக்க மன்னரும் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது மீதுகள் வாழ்க நான்மறை அறங்கள் போங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி.
காவாய் கனகத் திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.